வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு மாலை பொழுதில் எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியில் ஒரு விடயப்பரப்பை ஆராய்வது வழமையாக இருக்கும். அதனுடைய பல்வேறுபட்ட கருத்துக்களை மையப்படுத்திய நிகழ்ச்சியாக அமையும். அந்த வகையில் இன்றைய தினமும் எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியிலே நாங்கள் முக்கியமான ஒரு விடயப்பரப்பை கையாளப் போகிறோம். அதுவும் கல்வித்துறை சார்ந்த ஒரு விடயப்பரப்பை ஆராயப் போகிறோம். யாழ் பல்கலைக்கழகம் அதேபோல இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்குமே இப்போது துணைவேந்தரை தெரிவு செய்வதற்கான புதிய வகையிலான ஒரு தெரிவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த துணைவேந்தர் தெரிவினுடைய புதிய தெரிவு முறையானது ஆளுமை மிக்க ஒரு துணைவேந்தரை தெரிவு செய்வதற்கு எந்த அளவிற்கு வழிவகைகளை ஏற்படுத்தும் என்கின்ற விடயத்தை தான் இன்றைய எது சரியது பிழை நிகழ்ச்சி ஆராயப் போகிறது. ஒரு பல்கலைக்கழகம் என்பது சமூகத்தினுடைய அடையாளமாகவும் சமூகத்தினுடைய அறிவியலின் பிம்பமாகவும் காணப்படுகிறது. சமூகத்தின், நாட்டின், மக்களினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் பல்கலைக்கழகமானது இன்றியமையாத ஒன்றாகவே இருக்கிறது. இந்த துணைவேந்தர் தெரிவானது கல்வி சார்ந்தவர்களிலும் கல்வி பரப்பிலுமே அதனுடைய தெரிவுகள் பேசப்பட்டு வந்தது. ஆனால் அந்த தெரிவு ஆனது சமூக மட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஆதிக்கத்தையும் சமூக மட்டத்திற்கு அது ஒரு தேவையான விடயமாகவும் இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல இந்த பல்கலைக்கழகம் என்பது ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியிலே பல பல்கலைக்கழகங்கள் பல மாணவர் அணிகளை திரட்டி பல போராட்டங்களையும் பல விடயங்களுக்கும் இந்த பல்கலைக்கழகங்கள் முன்னின்று உழைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, ஜனநாயக ரீதியிலும் சரி, ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கும் சரி, பல்வேறுபட்ட வழிவகைகளில் இப்படி பல விடயங்களை நாங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய செயற்பாடுகளை குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தெரிவினுடைய விடயத்தை நாங்கள் கையில் எடுத்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு செயற்பாட்டில் முக்கியமாக பங்களிப்பை வழங்கப் போகிறது என்கின்றபடியால். ஆகவே இவ்வளவு நாட்களும் தெரிவு செய்யப்பட்ட முறையில் இருந்து இப்போது முதல், அதாவது இந்த ஆண்டு முதல் புதிய முறையிலே துணைவேந்தரை தெரிவு செய்வதற்கான முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய முறையிலே தெரிவு செய்யப்பட போகின்ற துணைவேந்தரானது ஆளுமை மிக்க சமூகத்தோடு ஒன்றிய ஒருவராக சிறந்த ஒரு வழிகாட்டலாக அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியடையுமா என்பதை பொறுத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாங்கள் சொன்னது போல தலைப்பாக நாங்கள் எடுத்திருப்பது புதிய முறையிலான துணைவேந்தர் தெரிவானது ஆளுமை மிக்க ஒருவரை ஏற்படுத்துவதற்கான வழி ஏற்படுத்துமா இல்லையா என்கின்ற தலைப்பை மையப்படுத்தி கொண்டு நாங்கள் ஆராயப் போகிறோம். இந்த விடயங்களை பேசுவதற்காக நாங்கள் எது சரியது பிழை பக்கத்தில் இருவரை அழைத்திருக்கிறோம். அதில் ஒருவர் மிக முக்கியமான ஒருவராக திகழ்கின்றார். காரணம், இந்த புதிய முறையிலான துணைவேந்தர் தெரிவினை இருக்கின்ற உறுப்பினர்களில் 5 ஒருவராக இருக்கின்றவர்கள் மாத்திரமல்லாமல் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினரில் ஒருவராகவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராகவும் இருந்த பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் அவர்கள். வணக்கம். இன்று எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியில் அவரோடு இணைந்து கொள்கிறார் மூத்த ஊடகவியலாளர் ஜனகேஸ்வரன் அவர்கள். வணக்கம். அதேபோல பார்வையாளர்கள் பக்கத்தில் இங்கே 4 வருகை தந்திருக்கிறார்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் முன்வைப்பதற்காக. அதில் ஒருவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உப பதிவாளராக இருக்கின்ற பிரணவன் அவர்கள். வணக்கம். மற்றும் ஒருவர் சமூக சேவகர், சமூக நலன் சார்ந்து தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் ஒருவர் ஐங்கரன் அவர்கள். வணக்கம். அதேபோன்று ஊடகவியலாளரும் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினருமான அருள்குமரன் அவர்கள். வணக்கம். அதேபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஜனநாயக ஊழியர் சங்கம் சார்பிலே வருகை தந்திருக்கின்ற திருமதி ஸ்ரீ ரஞ்சநாயகி ராகுலன் அவர்கள். வணக்கம். 4 எது சரியது பிழை பக்கத்தினுடைய பார்வையாளர்கள் பக்கத்திலே வருகை தந்திருக்கிறார். முதலில் நாங்கள் முன்னாள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த புதிய முறை தொடர்பாக, இதனுடைய தெரிவு தொடர்பாக முதலில் ஒரு சிறிய அறிமுகம் வழங்க. நன்றி. என்ற இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு கூறிக்கொண்டு, இந்த புதிய முறை துணைவேந்தர் தெரிவானது இந்த முறைமையை அறிமுகப்படுத்தும்படி நான் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில், இந்த புதிய ஆணைக்குழுவில் நான் உறுப்பினராக உள்வாங்கப்பட்ட வேளையிலே நினைக்கிறேன், அந்த காலத்திலே கலனி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கான தெரிவுக்காக 3 பேருடைய பெயர்கள் சிபாரிசு செய்யப்பட்டது எங்களுடைய மேன்மிகு ஜனாதிபதி அவர்களிடம். அந்த காலகட்டத்திலே என்ன நடந்தது என்றால், இந்த 3 பெயர்கள் போன போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த 3 பேரையும் பல்கலைக்கழகத்தினுடைய கவுன்சில் அனுப்பியிருக்கிறது. என்ன அடிப்படையில் இந்த 3 பேர்களும் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய பின்புலம் என்ன, இவர்களுடைய ஆளுமை என்ன, இந்த வகையிலே நாங்கள் ஒருவரை இதிலிருந்து தேர்வு செய்வது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு
அந்த பெயர்களை திருப்பி பல்கலைக்கழக மானியங்கள் குழுக்கு அனுப்பப்பட்ட அதே வேளையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற முறையை மாற்றி எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறையை நீங்கள் செய்ய வேண்டும், ஏனென்றால் முன்பு இருக்கின்ற இந்த சர்க்குலர்ஸ் அவ்வளவு கிளியர் இல்லை என்று சொன்னப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ஆனந்த ஜெயவர்தன அவர் முன்னால் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், அவரையும் என்னையும் இணைத்தலைவர்களாக போட்டு பேராசிரியர் ஒபாதா என்று சொல்லி அவர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீ ஜெயவர்தனபுர, மற்றது ப்ரொஃபஸர் ஹரிச்சந்திர அபயகுணவர்த்தன என்று அவர் முன்னால் துணைவேந்தர் பெரதேனியா பல்கலைக்கழகம் மற்றும் முன்னர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் இருந்தவர். அவர் தவிர பேராசிரியர் அஜந்தா தர்மஸ்ரீ என்று சொல்லி அவர் பேராசிரியர் மேனேஜ்மெண்ட்டில், அவர் தற்போது சேர்மன் ஆஃப் த போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கின்றார், வேலை செய்கின்றார். எங்களை 5 பேரையும் போட்டு இதை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அதே வேளையில் நாங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய ஆக்டை விட்டும் வெளியிலே போகக்கூடாது. அப்போ ஆக்டிலே என்னென்ன சொல்லப்படுகின்றதோ அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். அதே வேளையில் ஏனென்றால் இந்த காலகட்டங்களுக்கு இடையில் 2-3 பல்கலைக்கழகங்களில் இருந்த துணைவேந்தர்களை இடைநிறுத்தி அவர்கள் அந்த பல்கலைக்கழகங்களுக்கும் இன்ஸ்டிடியூட்ஸுக்கும் காம்பீட்டன் அத்தாரிட்டியை போடப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது. அப்போ இதன் காரணமாக இதை உடனடியாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டு இந்த சர்க்குலரை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த சர்க்குலர் உருவாக்கப்பட்டது. அப்போ எங்களுக்கு இதில் பேராசிரியர் அஜந்த தர்மஸ்ரீ மிகவும் ஒரு என்னென்று சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருவர். அதே போல் ப்ரொஃபஸர் ஹரிச்சந்திர அபய குணவர்தன, இப்போ கிட்டத்தட்ட இதில் 3 பேர் முன்னை நாள் துணைவேந்தர்கள், மற்றது 2 பேர் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட அனுபவம் மிக்கவர்கள். அந்த வகையிலே தான் எங்கள் 5 பேரையும் போட்டு நாங்கள் இந்த சர்க்குலர் இப்பொழுது 4th May வெளியிடப்பட்ட இந்த சர்க்குலர் உருவாக்கப்பட்டு வெளியிலே வந்தது. அப்போ அதில் 7 விதமான க்ரைட்டீரியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 7 விதமான க்ரைட்டீரியாவுக்கும் உள்ளுக்கு அது என்னென்ன நாங்கள் அதில் எதிர்பார்க்கிறோம் என்பது பற்றி, அதில் ஒருவருடைய ஆளுமை, மற்றது அவர் அகாடமிக்கலி எப்படி இருக்கின்றார், மற்றது அவர் எங்களுடைய சமுதாயத்தோடு எந்த வகையான உறவுகளை வைத்திருக்கின்றார், பொதுவாக இந்த நாட்டினுடைய சில அடிப்படையான சில விஷயங்களில் அவர்களுக்கு இருக்கின்ற தொடர்புகள், மாணவர்களை இந்த வகையிலே அவர் வழிநடத்துகின்றார்கள் போன்ற பல வகையான விடயங்களை கொண்டு 7 க்ரைட்டீரியாவை உருவாக்கி அதனுடைய மொத்தமாக 1000 புள்ளிகள் அதிலே வழங்கப்பட போகின்றன. அப்போ இந்த சர்க்குலரின் படி முதலில் 5 பேர்கள் இவர்களுடைய அவர்கள் இப்போ அப்ளிகேஷனோடு கொடுக்க போகின்ற அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அவையில் இவர்களை இன்டர்வியூ பண்ணலாம், இவாலுவேட் பண்ண போகின்றார்கள். அதில் இந்த முறை இன்னொரு விடயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால், முந்தி கவுன்சில் தான் ஏர் வீசியாக வாருதுன்றதை டிசைட் பண்ணுறது. ஆனால் இப்போ இந்த முறைமையின்படி செனட்டில் இருந்தும் 2 சிரேஷ்ட உறுப்பினர்களை அங்கம் வகிக்க வைத்து, அதைவிட ஒருவர் முன்னாள் துணைவேந்தர் ஏதாவது வேறொரு பல்கலைக்கழகம், அவர் எங்களோட பல்கலைக்கழகத்தின் கவுன்சிலில் மெம்பராக இருக்க முடியாது. அது தவிர மேலும் ஒருவர் ஒரு செக்ரட்டரி லெவல், ஒரு SLAS செய்த ஒரு மிக அனுபவம் மிகுந்த ஒருவர், ஒரு மினிஸ்ட்ரிக்கு செக்ரட்டரியாக இருப்பவரோ அந்த நிலைமையில் ஒருவர், இன்னொருவர் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து போய்கொண்டிருக்கின்ற ஒரு கம்பெனியின் CEO. அப்போ இவ்வளோ பேரையும் கொண்டது தான் இந்த 5 பேர் கொண்ட குழு. அந்த 5 பேரையும் கொண்ட குழு இவர்களுடைய இந்த 5 பேரையும் யார் தெரிவு செய்வார்கள்? இந்த 5 பேரில் 2 பேரை எங்களுடைய செனட் தெரிவு செய்ய போகின்றது எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே. மற்ற 3 பேரையும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவு கொடுக்கும். அப்போ இந்த 5 பேரையும் கவுன்சிலுக்கு போட்டுட்டு இவர்கள் தான் வரப்போகிறார்கள் தெரிந்த பின்னர் இந்த 5 பேரும் இவர்கள் ஒவ்வொரு தரம் சப்மிட் பண்ணுற இந்த டாக்குமெண்ட்ஸை அவை வேல்யூவேட் பண்ணி அவர்கள் ஒரு புள்ளி
தனித்தனியாக போட வேண்டும். அவர்கள் 5 பேரும் சேர்ந்து கலந்து போட முடியாது. இண்டிபெண்டாக அவர்கள் அந்த புள்ளிகளை போட்ட பின்னர் பேர்ந்து அந்த புள்ளிகளினுடைய சராசரியை எடுத்து அதையும் இந்த 5 பேருடைய புள்ளிகளையும் என்னட்டு சொல்கிற கான்ஃபிடென்ஷியலியாக இந்த ரெஜிஸ்ட்ரார் அவர் தான் இதுக்கு முழுக்க நடைமுறைப்படுத்த போகின்றார் பல்கலைக்கழகத்தில் இந்த விசி எலெக்ஷனை அவர் வைத்திருக்க வேண்டும். அதே வேளையில் அதே நாளில் கவுன்சில் கூடி இதே பயோடேட்டாவை இந்த அப்ளிகேஷன்ஸையும் இந்த கவுன்சில் மெம்பர்ஸுக்கும் கொடுப்படும். அப்போ கவுன்சில் மெம்பர்ஸும் இதை பார்த்து அவர்களும் தங்களுடைய புள்ளிகளை போட வேண்டும். புள்ளிகளை போட்ட பின்னர் ஆனால் அவர்கள் புள்ளி போடுவதற்கு முதல் இந்த 5 பேரும் போட்ட புள்ளிகளை அவர்களுக்கு சொல்லப்படும். இது இரகசியம் என்றது வெளியால் தெரியாதே தவிர கவுன்சில் மெம்பர்ஸுக்கு அது இரகசியம் இல்லை. அப்போ அவர்களும் அதை பார்த்து போட்டு அவையும் பேர்ந்து புள்ளிகள் போட்டு இப்போ 25 மெம்பர்ஸ் இல்லை 27 மெம்பர்ஸ் 27 மெம்பர்ஸும் போடுற புள்ளிகளை எடுத்து நாங்கள் அதனுடைய ஆவரேஜ் எடுத்து சராசரியை எடுத்து அந்த சராசரியின்படி யாருக்கு கூடுதலான புள்ளிகள் வருகின்றதோ என்று அதில் வர 3 பேரை தெரிவு செய்வோம். இந்த 5 பேர் உண்மையாக அப்ளிகன்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் 14 பேரும் சில இதில் எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வாரது. அப்போ அந்த 14 பேருடைய அப்ளிகேஷன்ஸையும் இவாலுவேட் பண்ணி அதில் இருந்து 5 பேர்களைத்தான் இவர்கள் கொடுக்க போகின்றார்கள் கவுன்சிலுக்கு. அப்போ கவுன்சில் பேர் இந்த 5 பேருக்கும் தான் மார்க்ஸ் போட போகுது. மார்க்ஸை போட்டு அந்த 5 பேரில் ஆக கூடின புள்ளிகள் எடுக்கின்ற 3 பேர்களை பேரை அனுப்ப போகின்றது. அப்போ இவ்வளவு காலம் கவுன்சில் விருப்பப்படி ஒரு ஆளுக்கு 3 பாயிண்ட்ஸ், இன்னொரு ஆளுக்கு 2 பாயிண்ட், இன்னொரு ஆளுக்கு 1 பாயிண்ட் போட்டு யாருக்கு கூடுதலான பாயிண்ட்ஸ் வருதோ அந்த அளவு சில ஆர்டரில் அனுப்புறது. ஆனால் இப்போ இந்த நடைமுறையால் என்ன நடக்க போகுதுன்றால் உண்மையாக இவர்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்திருக்கிறோம்ன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் ஒன்று கொடுக்குறார்கள். அப்போ அந்த எவிடன்ஸை வச்சுக்கொண்டு இவர்கள் புள்ளிகள் இடும்போது நாங்கள் கருதினோம் இந்த புள்ளிகள் கொடுக்கப்படுகின்ற விதத்தில் ஓரளவுக்கு அங்கே பயஸ் இருக்காதுண்டு. இப்போ எக்ஸோ வையை எனக்கு பிடிச்சாலும் எக்ஸோ வை அதுக்குரிய ஒரு டாக்குமெண்ட்டை அங்கே சப்போர்ட்டிவாக கொடுக்காட்லுக்கு என்னாலே அங்கே புள்ளி கொடுக்கறது கஷ்டம். அப்போ அந்த வகையில் தான் இது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 3-4 மாதம் நாங்கள் இதில் வேலை செய்து எத்தனையோ விதம் பிரெயின் ஸ்டார்மிங் டிஸ்கஷன், இப்படி ஏண்டா என்ன செய்கிறது, அப்படி ஏண்டா என்ன செய்கிறேன்னு சொல்லி பல வகையான டிஸ்கஷன்ஸுக்கு பிறகு நான் நினைக்கின்றேன் இந்த டாக்குமெண்ட்டை எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் சிவிசிடி என்று சொல்கிறது, அது கமிட்டி ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ், அவைக்கு அனுப்பி அவையின் ஒப்பீனியன் எடுத்தது. மற்றது எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் ஃபியூட்டா அவைக்கும் அனுப்பி எனக்கு தெரியும் நானும் ஒரு ஆசிரியர் என்றபடியால் எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துக்களால் எனக்கும் அந்த இது வந்தது எங்களோட ஒப்பீனியனை கொடுக்க சொல்லி. அப்போ இவை அனைத்தையும் உள்வாங்கித்தான் இந்த சர்க்குலர் நாங்கள் தயாரித்தோம். இறுதியாக அந்த 3 பேரில் ஒருவரை தெரிவு செய்யும் அதிகாரம் அந்த 3 பெயர்களும் முன்பு போலவே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு போகும். ஆனால் இப்பொழுது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முந்தி ஒரு ஃபார்வர்டிங் ஏஜென்சியாக இருந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்திருக்கிறது என்னென்றால் இது அடிப்படையில் இந்த மாதிரி செய்தது எல்லாம் சரியாக இருக்கோ எல்லாருக்கும் இதுகள் உண்மையாக ஜஸ்டிஃபயபிளாக இருக்கோன்றதை நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இது இப்போ இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிலேருந்து திருப்பி இது போகுது உயர்கல்வி அமைச்சுக்கு. அப்போ அங்கே அமைச்சர் செக்ரட்டரி எல்லாருமே இவை இந்த அப்ளிகேஷன்ஸில் இவை என்க்ளோஸ் பண்ணியிருக்கிற அந்தளவு டேட்டாவையும் பார்த்து க்ராஸ் செக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி திருப்பி இது பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன் பிரசிடென்ட் செக்ரட்டரியோ எல்லாருக்கு அங்கே இருக்கிறவர்களும் இங்கே போடப்பட்ட புள்ளிகளுக்கும் இங்கே கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கும் உண்மையில் சம்பந்தம் இருக்குதா எல்லாருக்கு கண்மூடிக்கொண்டு புள்ளிகள் போடப்பட்டன என்பதை பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இது கூடுதலாக ஒருவருடைய அந்த கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி என்பவற்றை பார்க்குறதுக்கு ஒரு வழிவகுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த சர்க்குலரை செய்தனாங்க. ஜனகேஸ்வரன் சாரிடம் வரலாம். பழைய முறைக்கும் புதிய முறைக்கும் இடையிலான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஊடகவியலாளன் எப்பொழுதுமே சமூகத்தில் குரலற்றவர்களின் குரலாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றவன் நான்.
இங்கே அநேகமாக பல்கலைக்கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் கொஞ்சம் அதிகமான பேர் இருக்கிறார்கள். 2 பேர் மட்டும் வழக்கம் போல சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். அதே நேரம் தனி மனிதனுடைய தவறுகளுக்காக மதிப்புக்குரிய ஒரு நிறுவனத்தை அதன் மதிப்பை குலைப்பது தவறு என்று நினைக்கிறவன் நான். அதற்கும் அதே நேரம் அங்கு நடந்த தவறுகளை விமர்சிக்காமல் நிச்சயமாக அந்த நிறுவனம் மேம்பட போவதும் இல்லை. ஆக இந்த சட்டகத்துக்குள் நின்று மட்டுமே நான் எனது கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். முதலில் சமூக ரீதியாக நான் நேரடியாக அனுபவப்பட்ட 3 சம்பவங்களை நான் இங்கே முன்வைக்கிறேன். ஒன்று, ஜாழ் நகர பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு தாய் கணவனை இழந்தவள் தனது மகளை சைக்கிளில் ஏற்றி, என்னடா தீர்வையற்ற வாகனங்கள் எல்லாம் வாங்க முடியாத பெண்மணி, இங்கே இருந்து நகரப்பகுதிக்கு கொண்டு வந்து டியூஷனுக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு இரவு நின்று ஏற்றி கொண்டு போகிறது. அந்த அம்மா என்னட்ட சொன்ன வார்த்தை, இந்த பிள்ளை கேம்பஸுக்கு போயிட்டா எனக்கு விடிஞ்சிடும். இந்த வார்த்தை நான் என் காதால் கேட்டினேன். அதுக்கு பிறகு ஒரு இஸ்லாமிய தந்தை கிழக்கு மாகாணத்திலிருந்து மகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சேர்க்க கூட்டி கொண்டு வந்தவர், அவர் சொன்னது, இந்த யாழ்ப்பாண தனக்கு கிழக்கு மாகாணத்திலும் இடம், தனது மகளுக்கு இடம் கிடைத்தது, தான் அதை விட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கூட்டி கொண்டு வந்தேன். நான் கேட்டேன், ஏன் அது கிட்டத்தானேண்டா? என்ன இருந்தாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று அவர் ஒரு பெருமையாக சொன்னார். உண்டு. அடுத்தது, அடிக்கடி காணக்கூடிய காட்சி, நீங்கள் எல்லோரும் பட்டமளிப்பு விழா முடிகிற தருவாயில் இந்த குமாரசாமி ரோட்டில் இருக்கிற பஸ்ஸுக்கு பின்னுக்கு போய் தனது பாக்கெட்டில் இவ்வளவு மிச்ச காசு இருக்கண்டு மறைவாக நின்று எண்ணி பார்க்குற ஒரு ஏழை தந்தை இந்த பல்கலைக்கழகம் கொடுக்குற பட்டத்தை இவ்வளோ உயர்வாக நினைக்கிறேன். இவர் இந்த 3 தரப்புமே நினைக்கின்ற அவ்வளவு உயர்வில் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கிறதா? இது மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தரும் உள்ளே இருக்கிறார்கள் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கோடு நான் இன்னொரு உரையாடலை இணைக்க விரும்புகிறேன். எது என்றால், இன்றைய பல்கலைக்கழகத்தின் நிலை குறித்து, குறிப்பாக 2009க்கு பிறகு இன்னும் ஒரு தளத்திலே அதை இல்லை. நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்டா, துணைவேந்தர் தெரிவு ஏன் முக்கியம் என்றதை நாங்கள் முதல் பார்க்க வேண்டியிருக்கு. டாக்டர் கூல் அவர்கள் துணைவேந்தராக வருவாரா இல்லையாண்டு இழுபறிப்பட்ட நேரம் ஒருத்தர் உரையாடி கொண்டிருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், அவர் வந்தால் சர்வதேச தரத்துக்கு உயர்த்துவார். ஒரு கல்வி அதிகாரி, அவர் இப்போதும் பணியில் இருக்கிறார், அவர் உடனே கேட்டது, சர்வதேச தரத்துக்கு கட்டிடங்கள் கட்டுவார், கம்ப்யூட்டரை போடுவார், உள்ளே இருக்கிற ஆக்களை என்னென்று சர்வதேச தரத்துக்கு உயர்த்த போகிறார். இது வெளியில் இருக்கின்ற ஒரு பார்வை. நான் இதில் யாரையுமே தவறு ரைட்டுன்னு சொல்லல. இந்த நிலையில்தான் துணைவேந்தர் தெரிவு என்ற ஒன்று சமூகத்துக்கு முக்கியமாக இருக்கிறது. இந்த துணைவேந்தர் தெரிவில் இதுவரை காலமும் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். நான் பல இடங்களில் உள்ளே இருக்கிற 2-3 பேர்கிட்டையும் உரையாடும் போது சொல்லியிருக்கிறேன். 3 பேரை தெரிவு செய்கிறார்கள். கவுன்சில் 3 பேரை தெரிவு செய்து அனுப்புகிறது. யாரோ ஒருவருக்கு படித்த கல்விமான்கள் கவுன்சில் பேரவை முதலிடம் கொடுத்து வாக்களிக்கிறது. மற்ற 2 பேரும் நீங்கள் எங்களுக்கு தந்தாலும் ஏற்க மாட்டோம் என்று ஒதுங்குவதற்கு இந்த கல்விமான்களுக்கு மனமில்லாமல் இருப்பது எப்படி நியாயம் என்றதே எனக்கு தெரியல. இது மிகவும் இலகுவானது. இவ்வளவு கஷ்டப்பட்டு புதுசாக எல்லாம் தேடவும் தேவையில்லை. அப்போ ஒருத்தர் முதலாவதாக அவ்வளவு பேராலும் தெரிவு செய்யப்படுகிறார். அந்த தெரிவு செய்யப்படுகின்றவர் மற்றவர்கள் இடையில் ஓடி நீங்கள் என்ன செய்கிறீங்கள், அவரை ஏதோ ஒரு வகையில் இன்னும் ஒருத்தரை ஜனாதிபதியை கொண்டு தெரிவு செய்து வருகிறீர்கள். நாங்கள் அதுக்குள்ளேயும் போக வேண்டாம். ஊடகவியலாளர்களிடையே ஒரு வேடிக்கையாக ஒரு கதை உண்டு. புதிய துணைவேந்தர் யாருக்குள்ளால் வாரார் என்று தெரிவு செய்கிறதுக்கு முதல் பட்டமளிப்பு விழாவுக்கு வெயிட் பண்ணுங்க. எந்த அரசியல்வாதி முன்னுக்கு இருக்கிறாரோ அவருக்குள்ளால் வந்தது. இது இன்றைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் குறித்த சமூகத்தின் பார்வை. இப்பொழுது இருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் சொன்ன போல ஜனாதிபதி அவர்கள் பல இடங்களில் புதிதாக
தனது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே இந்த துணைவேந்தர் தெரிவிற்கும் ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இது சரியா பிழையா, இதனால் ஆளுமை ஏற்படுமா இல்லையா என்பதெல்லாம் இதனுடைய முடிவில் இது தெரிவு செய்யப்பட்டு அதன் பிறகு நாங்கள் ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம். இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடியது, பொதுமக்களாக நாங்கள் கேட்கக்கூடியது, தயவு செய்து பல்கலைக்கழகம், மதிப்பிடுபவர்கள், ஜனாதிபதி அனைவரிடமும் தயவு செய்து இலங்கையின் அனைத்து பல்கலைக்கழகங்களோடையும் எடுத்து கேட்க 7வது இடத்துல இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்களா, உலக அளவில் 4296வது இடத்துல இருக்குது. 1வது இடத்துல இருக்கிற பிரதினியா யூனிவர்சிட்டி 1981வது இடத்துல இருக்குது. ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தை மேம்படுத்துவதற்கு நிச்சயமாக பொதுமகனாக நான் முன்வைக்கக்கூடியது, ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக பிரத்யேகமான ஒரு கவனத்தை செலுத்தி மிகச்சிறந்த தகுதியான ஒரு துணைவேந்தரை எங்களுக்கு தெரிவு செய்ய வேண்டும். இதற்கு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்னென்றால், முன்னாள் துணைவேந்தர் சொன்னது போல போட்டியிடுகிறவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தால் அவர்களுக்குள்ள ஆளுமை மிக்கவர்களை எங்கே நீங்கள் தெரிவு செய்ய போகிறீங்க? ஆகவே இந்த போட்டியிடுபவர்களுக்குள் ஆளுமை மிக்கவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். இதற்கு யார் முயற்சி செய்ய போகின்றார்கள்? எங்களிடம் இருக்கின்ற மிக மோசமான நிலைமை, சிவில் அமைப்புகள் ஒரு எந்த விதத்திலையுமே இதில் இல்லை. ஆகவே இதை யார் செய்ய போகிறார்கள்? திருப்பி உள்ளே இருக்கிற அந்த 10 பேருமே, ஒரு 5-6 பேர் திருப்பி தொடர்ந்து கேட்கின்றவர்களே அதுக்குள்ளேயே வர போகிறார்கள் என்றால், நீங்கள் போடுகிற புள்ளிகளும் அவர்களுக்கு தானே போட போகிறீர்கள். அப்படியானால் திருப்பி இந்த தமிழ் தேசியத்தின் பேரால், அதன் பேரால், இதன் பேரால் இவ்வளவுக்கையும் வச்சு கொண்டு இருக்காமல் நாங்கள் கேட்கிறது, பொதுமக்கள் நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் படிக்க போகின்ற இடம், அவர்கள் உருப்படியாக வெளியில் வர வேண்டிய ஒரு இடம், வர வைக்கப்பட வேண்டிய இடம். இதற்கு திருப்பி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் சுத்தாமல், அது தயவுசெய்து மன்னிக்கணும், இதை பண்ண நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். கணவன் துணைவேந்தர் பதவிக்கு போட்டியிடுவார், அவருடைய மனைவி புதிதாக ஆட்களை சேர்க்கின்ற குழுவுக்கு தலைவியாக இருப்பார். அவ்வளவு பெரிய உத்தமர்களா நாங்கள்? எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு ஏஎல் பரீட்சையில் ஒரு ஆசிரியை என் மகன் ஏஎல் எழுதுவானாக இருந்தால் அந்த ஆசிரியை ஏஎல் பரீட்சையில் பங்கு பெற்ற இயலாது, மேற்பார்வையாராக யாராகும். ஆகவே தான் நாங்கள் கேட்குறோம், முதலில் தகுதியான ஒரு ஆளை வெளியில் இருந்து, பல்கலைக்கழகம் போதும், ஒரு வாட்டி செய்து பார்ப்போம். இந்த புதிய முறையோடு பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் இருந்து இன மத எந்த வேறுபாட்டையும் நீங்கள் புறக்கணித்து விட்டு எங்களுக்கு ஆளுமை மிக்க ஒரு துணைவேந்தரை கொண்டு வர வேண்டும் என்றால் வெளியிலிருந்து ஒருவர் பலர் போட்டியிடுகின்ற நிலையை ஜனாதிபதி உருவாக்க வேண்டும். சரி, இன்னும் பல விடயங்களை பேசிக்கொள்ளலாம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்போம். இது எது சரி எது பிழை. மீண்டும் எது சரியது பிழை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய எது சரியது பிழைகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் விடயம், புதிய முறையிலான துணைவேந்தல் தெரிவால் ஆளுமை மிக்க ஒரு துணைவேந்தரை தெரிவு செய்ய முடியுமா இல்லையா என்கின்ற தலைப்பிலே பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக்கொண்டிருக்கும். அடுத்து நாங்கள் பார்வையாளர்கள் பக்கத்தில் செல்லலாம். திரு அருட்குமரன் அவர்கள். வணக்கம். இன்றைய இந்த எது சரி எது பிழை நிகழ்விலே உண்மையிலே ஒரு விஷயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. முன்னாள் துணைவேந்தரும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினருமாகிய பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் அவர்களுடைய கருத்து எங்களை மிகவும் ஈர்த்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த சிஸ்டத்தில் இருக்கிற விஷயங்களை, புதிய சுற்று நிருபத்தில் இருக்கிற விஷயங்களை அப்படியே எங்கள் இன்றைக்கு எங்களோட கதைச்சிருக்கிறா, இது இப்போ மக்களுக்கு போய் சேரப்போகுது. அன்றைக்கு அந்த எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத தன்மை வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். என்னென்னு சொன்னால், இந்த புதிய சுற்று நிருபம் வந்த உடனே என்னட்ட பொதுவாகவே ஒரு பழக்கம் இருக்குது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுன்ற வெப்சைட்டை அடிக்கடி பார்த்துக்கொள்கிறேன். அது என்னுடைய அறிவை மேம்படுத்துறதுக்காகவும் பல்கலைக்கழக நடைமுறைகளை அறிந்து கொள்றதுக்காகவும். அப்போ இந்த சர்க்குலர் வந்த உடனே அதை நான் என்னுடைய முகப்புத்தகத்தில் பகிர்ந்திருந்தேன். அது சமூகத்தில் என்னோட சேர்ந்த ஆக்களுக்கு அந்த அது சம்பந்தமான அறிவை ஊட்ட வேணுமன்றதுக்காக பகிர்ந்திருந்தேன். ஆனால் உடனடியாகவே ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு 2-3
அழைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, இதெல்லாம் ஒரு ரகசியமான விஷயம், இது கேம்பஸின் உள்வீட்டு விஷயமே நீங்கள் இதுவரை பகிரங்கமாக பகிர்றீங்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தது. ஆனால் என்னுடைய பார்வையில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அது சம்பந்தமான விஷயத்தில் நாங்கள் தெளிவு பெறணும், அதே மாதிரி என்னோட சார்ந்தாக்கள் மக்களுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்தணும். உண்மையாக இன்றைக்கு மேடம் வந்து இதில் பகிர்ந்து கொண்ட விஷயம், அந்த அந்த புதிய சுற்றுநிறுவனத்தை அமைக்கிற குழுவில் அங்கத்துவம் வகிச்சாக்கள் கருத்தில் கொண்ட விஷயங்கள் எப்படி அது உருவாக்கப்பட்டன்றது, அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அந்த புதிய சுற்றுநிறுவனத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்றதும் வந்து மிகவும் தெளிவாக இருக்குது. ஆனால் இங்கே எங்களோட பார்வையில், எங்களோட பல்கலைக்கழகத்தின் பார்வையில் அல்லது எங்களோட சமூகத்தின் பார்வையில் அது பல்கலைக்கழகத்தின் விஷயம், உள்வீட்டு விவகாரம், நாங்கள் அதை கையாளக்கூடாது என்ற ஒரு பார்வை இருக்குது. அல்லது அதை கையாண்டா பகிரங்கமாக நாங்கள் தாக்கப்படுற அல்லது பழிவாங்கப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன் எங்களுக்கு அந்த, ஆனால் உண்மையில் இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு மிகுந்த தெளிவை தந்திருக்கு. அதே மாதிரி ஜனகேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள், இப்போ ஏனைய பல்கலைக்கழகங்கள் அல்ல ஏனைய இடங்களில் இருந்து ஒருவர் வர்றதுக்கு வேணுமெண்டு இந்த புதிய சுற்றுநிறுவனத்தின் அந்த மதிப்பு மன்னிக்க வேணும், துணைவேந்தர தகுதியான ஒருவரை விண்ணப்பிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சர்ச் கமிட்டி அவையை தேடி அப்ளை பண்ணுறதை ஊக்குவிக்கிறதுக்கான குழு. அந்த குழு நான் அறிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அழைப்புதல்களை அனுப்பியிருக்கு, விஷயத்தை அனுப்பியிருக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் பதவி சென்று அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற அகாடமிக் ஸ்டாஃப் அவ்வளோ பேருக்கும் அதை சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். நான் நினைக்கிறேன் இலங்கையில் உள்ள கல்வியலாளர்கள், அந்த தகுதி வாய்ந்தவர்கள் அவ்வளோ பேருக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் அதில் எத்தனை பேர் இந்த முறை எங்களோட பல்கலைக்கழகத்தில் வந்து எங்களோட சமூகத்துக்காக சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் என்றது முதலாவது கேள்வி. அதே போல் எங்களோட இந்த புதிய சுற்றுநிறுவனத்துக்கும் பழைய சுற்றுநிறுவனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்று நாங்கள் பார்க்குறது, ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் அவர்கிட்ட இருக்கிற கல்வி தகமை, சமூகத்தோட ஒன்றித்த செயற்பாடுகள், நாட்டுக்காக சமூகத்துக்காக பல்கலைக்கழகத்துக்காக அவராற்றி இருக்கிற சேவை அல்லது அவராற்றி இருக்கிற பங்கு என்ற அந்த அடிப்படையில் அமையும். என்னுடைய பார்வையில் இந்த முறை பழைய முறையை விட ஒரு தகுதி வாய்ந்த ஒருவரை கொண்டு வரும். ஆனால் அதுக்காக முன்னம் இருந்தவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதில்லை. ஆனால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் எங்கள் முன்னாள் துணைவேந்தர் குறிப்பிட்டது போல 15 பேர் விண்ணப்பித்திருந்தாலும் அவர்களுக்குள் அதிசிறந்த அதி உயர் தகமையை கொண்டவர்களை தெரிவு செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடும் போது அந்த புள்ளியிடலிலே முதல் 5 பேர் அடங்கிய குழுவும் அதற்கு பிறகு பேரவையும் அதனை புள்ளியிட்டு தான் 3 பேரை தெரிவு செய்வீர்கள்னு சொன்னார். இந்த முதலிலே புள்ளியிடுபவர்களுக்கும் பேரவை புள்ளியிடும் போதும் குழப்ப நிலை ஒன்று வராது அங்கே? இல்லை, இப்போ நாங்கள் வந்து இந்த 5 பேருடைய இதுகளெல்லாம் நாங்கள் யோசித்தது ஏனென்றால், இந்த 5 பேற்ற புள்ளிகளையும் நாங்கள் இந்த பேரவை உறுப்பினர்களுக்கு கொடுக்குறதா இல்லையா, இதையும் ரகசியமாக வைத்து அதையும் செய்து முடித்தா பிறகு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதா, எல்லாத்துக்கு செய்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு யோசிக்க நாங்கள் யோசித்தோம். இந்த அப்ளை பண்ணியிருக்கிறவர்களுடைய தகமைகளை இந்த 5 பேரும் பார்க்கிறார்கள். அவர்களும் இவர்களை இன்டர்வியூ பண்ண போயினோம். பிறகு இதிலே செலக்ட் பண்ணப்படுற அந்த 5 பேரும் போய் அங்கே இந்த பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய போயினோம். தாங்கள் என்ன மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வோம், என்ன மாதிரி இதை முன்கொண்டு செல்வோம், எல்லாருக்கும் முந்தி ஒரு துணைவேந்தராக இருக்கிறப்ப நான் திருப்பி அப்ளை பண்ணுறேன் வச்சிங்களேண்டா, நான் வந்து முந்தி என்ன செய்தேன்னா நீ என்ன செய்ய போகிறேன் என்று கூட நாங்கள் அங்கே ஒரு ப்ரெசன்டேஷனை செய்யலாம். அப்போ இந்த ப்ரெசன்டேஷனை செய்ததின் பிற்பாடு தான் இந்த புள்ளிகள் இடப்பட போகின்றன. அப்போ இந்த புள்ளிகளை இடப்படும் போது உண்மையாக இந்த 5 பேர் கொண்ட குழுவும் இந்த பல்கலைக்கழக பேரவையில் இருக்கிற உறுப்பினர்களும் நேர்மையாக இந்த புள்ளிகளை இடுவார்களாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் அங்கே ஒரு பிரச்சனையும் வராது. 2 புள்ளிகளுக்கும் இடையில் வேறுபாடுகள் வேற சந்தர்ப்பம் குறைவு. இப்போ நான் வந்து ஒருவர் உதாரணத்துக்கு நான் ஒரு 5 பேர் கொண்ட குழுவில் இருக்கிறேன்னு வைத்தால் நான் ஒருவருக்கு ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியாவுக்கு ஒரு புள்ளி தான் கொடுக்க, பேரவையில் இருக்கிறவர் ஒரு தடவை முன்னுக்கு தள்ளவணுமென்று போட்டு 10 புள்ளி கொடுத்திருந்தால் டெஃபினிட்டாக எங்களுக்கு தெரியும், ஓகே இங்கே வந்து இவர் பயஸ்டாக செயற்படுகின்றார்.
அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ என்னென்னால் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரும் தனித்தனியாக செய்ய போயினும் எல்லார்ட்ட சிக்னேச்சர்ஸும் இருக்க போகுது. அப்போ இந்த இண்டிபெண்ட்டாக செய்யக்க அவையிൻ്റെ அந்த என்னென்னு சொல்கிறேன் அந்த இருக்கிற பேரவை உறுப்பினர்களுடைய அந்த ஆளுமையும் வந்து இங்கே ஒரு கொஸ்டனுக்கு வரப்போகுது. அப்போ இது வந்து உண்மையாக நாங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு யார்ட் ஸ்டிக் கொண்டு இருக்குது. அந்த யார்ட் ஸ்டிக்கை நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயன்படுத்த போகிறோம். இப்போ பேரவை உறுப்பினர்களும் இந்த 5 பேருக்கும் அந்த யார்ட் ஸ்டிக்கை ஒரே விதமாக பாவிக்க வேணும். இவர் சொன்னது போல் என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மச்சான் என்னுடைய மாமான் இருக்கிறார், அவருக்கு நான் கொஞ்சம் அப்படி ஏற்றி இறக்கலாம்னு யோசிக்க உண்மையாக அவருடைய அந்த என்னென்னு சொல்கிற அவருடைய கேரக்டர்லேயே ஒரு கொஸ்டின் வரப்போகுது. சரியோ? அப்போ இது அவருடைய ஆளுமை, அவரை நாங்கள் நம்பி நீங்கள் பேரவை உறுப்பினராக இருங்கோண்டு விட்ட இடத்துக்கு அங்கே ஒரு கொஸ்டின் ஒன்று வரப்போகுது. ஒரு போட்டியிடுகின்ற நபருக்கு ஏன் இவர் கூடுதலாக, இவர் ஏன் மற்றவர் 2-3 புள்ளிகள் இடும்போது இவர் ஏன் 10 புள்ளிகள் இட்டிருக்கிறார் அல்ல 9 புள்ளிகள் இட்டிருக்கிறார் கவனத்தில் கொள்ளப்படும். அது வந்து இவ்வளவும் வந்து திருப்பி போகுதுங்க, யூஜிசிக்கும் போகுது, பிரசிடெண்ட்டுக்கும் போகுது. அப்போ இந்த புள்ளிகள் இப்படி இடையில ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் மார்க்ஸும் அங்கே போகுது. அப்போ அதுகள் வந்து ஒரு கேள்விக்குரிய தன்மையாக வரப்போகுது. டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். துணைவேந்தர் தெரிவு தொடர்பாக எங்களுடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். முன்பு இருந்ததை விட சிறப்பானது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றாலும் சில சந்தேகங்கள் இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது நிறைவாக சொல்லி முடிக்கின்ற பொழுது புள்ளியிடலிலே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய அதாவது முதலாவது குழு 5 பேரை கொண்ட குழுவினுடைய புள்ளியிடல், அடுத்ததாக பேரவையினுடைய புள்ளியிடல் குறிப்பிடுகின்ற பொழுது தனி ஒருவர் அங்கே புள்ளியிடலிலே தன்னுடைய செல்வாக்கை செலுத்துகிற பொழுது அது வெளிப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பல்கலைக்கழக பேரவைக்கு வருகின்ற பொழுது முன்னரே யார் யார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்காக போட்டியிடுகிறார்கள் என்ற விபரம் பேரவையினுடைய உறுப்பினர்களுக்கு தெரிய வரும். ஆகவே ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட பேரவை உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இவரை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயற்பட முற்படுவார்களாக இருந்தால் தனியே ஒருவர் மட்டும் 10 புள்ளிகளை போடுவதற்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். அதாவது குறிப்பாக நான் இதுக்குள்ள குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், எல்லா பேரவை உறுப்பினர்களும் ஒரே மாதிரி இருப்பார்களா? அங்கு இல்லை ஒருவரை தெரிவு செய்வதற்காக ஒருவரை தெரிவு செய்வதாக ரூப் பண்ணுவதாக கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. கடந்த காலத்திலே இந்த சுற்று நிருபத்துக்கு முன்னர் எப்படி செயற்பட்டார்களோ அதுபோல பேரவையினுடைய குறிப்பிட்ட உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இவரை கொண்டு வர வேண்டும் என்று சிந்திப்பார்களாக இருந்தால் பேரவை உறுப்பினர் ஒருவரது ஈடுபாடு அல்லது அவர் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆளை கொண்டு வருவதற்கான ஈடுபாடு வெளிப்படுவதற்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் எல்லோரும் சேர்ந்து விடுவார்கள். இது ஒன்று. இரண்டாவது, எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இந்த 5 உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற பொழுது மானியங்கள் ஆணைக்குழுவினாலே 3 பேர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆகவே அந்த 3 பேர் அதே போல பேரவையில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் பல்கலைக்கழகம் சார்ந்து சிந்திப்பதற்கு அங்கே இடம் குறைவாக இருக்கும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய பெரும்பான்மையானவர்கள் இங்கே 3 பேர் இருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய சார்பிலே 2 தான் இருக்க போகிறார்கள். மானியங்கள் ஆணைக்குழு தெரிவு செய்கின்ற பொழுது அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் அங்கே மேலோங்குவதற்கான வாய்ப்பை இந்த சுற்றுருவம் கொடுத்திருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அந்த யூஜிசியிலிருந்து 3 பேர் வாரப்படியால் யூஜிசியின் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருக்குமோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் சந்தேகப்பட துவங்கினால் எல்லாத்திலையும் சந்தேகப்படலாம். ஒரு சுற்று நிருபம் வருகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்தக்கூடிய கேள்விகள் எங்களுக்கு எழுப்பப்பட்டன. ஆனால் இப்போ இந்த 3 பேரை போடும்போது அந்த 3 பேரும் கூட 3 வித்தியாசமானவர்கள். இப்போ 3 பேரும் வந்து ஒரு இருக்கிற ஒரு 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 நல்ல கம்பெனியோட சிஇஓ வந்து ஒரு நீங்கள் ஒரு வைஸ் சான்சலரை தெரிவு செய்கிற குழுவில் போட்டிருக்கிறோம்னு சொன்னால் அவர் தன்னுடைய பொறுப்பை உணரக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியிலையோ எல்லாருக்கும் ஒரு செக்ரட்டரியாக இருந்தவர் என்றால் அவருக்கும் ஒரு பொறுப்போடு செயற்பட்ட ஆட்கள் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் முன்னாள் துணைவேந்தர். அப்போ இவியல் எல்லாருக்கும் கூப்பிட்டு யூஜிசி வந்து நீங்கள் இதில் இப்போ என்னென்னா யூஜிசி வந்து இந்த பேர்களை வந்து கேட்குறதும் இந்த க்ளோசிங் டேட்டுக்கு முதல் இங்கே கேட்டாவே அனுப்பினோம் பேர்கள். இப்போ யூஜிசிக்கு தெரியாது இங்கே யார் விசியாக வர போயினோம் யார் அப்ளிகன்ஸ் உண்டு.
அப்போ இதில் வந்து ஒரு கன்ஃபர்ம்டாக இவ்வளோ பேர் கேட்கினோம் எக்ஸும் பையும் கேட்குறார், நீங்கள் எக்ஸுக்கும் பைக்கும் மார்க்ஸை போடுங்கோண்டு சொல்கிற அளவுக்கு நான் நினைக்கின்றேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த கடந்த 6-7 மாதங்களில் யூஜிசி அப்படி ஒரு இடத்துலையும் இன்டர்ஃபியர் பண்ணியில்லை. அதை நான் டெஃபினிட்டாக சொல்கிறேன். அடுத்தது வந்து இப்போ பேரவையில் இருக்கிறவர்கள் 2-3 பேர் சேர்ந்து இவருக்கு கூட மார்க்ஸ் போடுவோம்னு சொல்கிறது, நானும் ஒரு யாழ்ப்பாண தமிழர் என்ற முறையில் ஒன்று சொல்லுவேன். எங்களுடைய ஆக்களுக்கு அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கின்ற பல்கலைக்கழகம் எங்கேயோ போயிருக்கும். ஆனால் இதுவரை காலம் இவ்வளவு காலம் அவ்வளோ ஒற்றுமையோடு தான் அவர்கள் செயற்பட்டு இப்போ துணைவேந்தர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். நான் நிற்கையில் அது எந்த அளவுக்கு சரி நீங்கள் சொல்கிறதுன்றது ஏனென்றால் வெளியில் இருப்பவர்கள் பேசுவது வேறு, உள்ளுக்கு ஒருவருடைய நடவடிக்கை ஒருவர் எவ்வாறு செயற்படுத்துவார் என்று அவர்கள் உணர்வதும் கொண்டு இருக்கின்றது தானே. இல்லை, அப்படியானால் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இதுவரை காலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுடைய நியமனம் மிகச்சரியானதாக இருந்தது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிகழ்விலே நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முன்பு எவ்வாறு துணைவேந்தர் நியமனம் செய்யப்பட்டது என்பதை பற்றி கதைக்கவே இல்லை. நான் இங்கே வந்தது இந்த புது சுற்று நிறுவனத்தை பற்றி பேசுவதற்கு தான். இதுக்குள்ள நான் விவாதத்தை குழப்பறேன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஒரு தந்தையாக எப்படியாவது இந்த பல்கலைக்கழகம் உருப்படாதான்றது தான் ஏக்கம் எங்களுக்கு. முன்னாள் துணைவேந்தர் சொன்னதின்படி பார்க்க இங்கே நடக்க போகிறது ஒரு தந்தையாக எனக்கு ஒன்று தான் தெரியுது. முன்பு பேரவை இருக்கும், அந்த பேரவை இந்த பேரவையில் நான் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாலேயே நான் இந்த முறை இதுக்கு போட்டியிடலாம் என்று நினைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. இந்த 5 பேர் தெரிவு இருக்கிறது. இந்த 5 பேர் தெரிவு மிஞ்சி என்ன செய்யும் என்றால், இந்த பேரவை உறுப்பினர்களுக்கு வேறு வழியே இல்லை, ஒழுங்கானவர்களைத்தான் இவர்கள் தெரிவு செய்யலாம். ஏனென்றால் இருக்கிற 5 பேருமே சரியான ஆக்கள் என்ற இப்போ ஒரு 9 பேர் போடியினவண்டு வையுங்க. முந்தி இந்த 9 பேரில் பேரவை வந்து ஒரு கலிசடையை எடுத்தாலும் முதலாவது மார்க்ஸை போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் சொன்னது. இப்பொழுது அந்த அடிமட்டமெல்லாம் தகர்க்கப்பட்டு 15 பேர் வந்தால் 5 பேர், 5 பேர் வந்தால் 3 பேர், இவர்கள் தான் பேரவைக்கே போகிறார்கள். அப்படியானால் இதுக்குள்ளே இருந்து தான் போகுது. இதில் என்னமொரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டால், இப்போ எப்படி பார்த்தாலும் வருகின்றவர்களுக்குள் நான் முதலே சொன்ன போகிற யார் அமைச்சரோ அவருக்குள்ளே இருந்து தான் ஒருத்தரை நாங்கள் எடுக்க போகிறோம். ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய சிக்கல். ஏன் நான் வெளியில் இருந்து ஆள் வரணும் என்று விரும்புகிறேன் என்றால், தமிழீழ விடுதலை புலிகள் முடிந்து 2009க்கு பிறகு அந்த மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த 30 வருடத்தில் பல்கலைக்கழகம் மூடப்பட முடியாது. அதனுடைய கல்வி நடவடிக்கைகள் கட்டாயம் இயங்கிக் கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆகவே ஒன்று செய்யப்பட்டது, உள்ளதுக்குள் யார் தகுதியானவரோ அவர் விரிவுரையாளரானார். இதுதான் உண்மை. இதில் சட்டமீறல்களும் இல்லை. இப்படியே வந்ததால் அவர்கள் அனைவரும் இப்பொழுது டிசைனிங் கதிரைகளுக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது மீதியமாக நாங்கள் ஒரு புது இரத்தத்தை இந்த பல்கலைக்கழகத்துக்கு பாய்ச்ச வேண்டுமானால் வெளியிலிருந்து வர வேண்டும் என்பதே. ஒரு நிமிஷம், இல்லை, என்னுடைய கேள்வியை முடித்த பிறகு நீங்கள் தொடருங்கள். இது தனியே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குரிய சுற்று நிறுவனம் அல்ல, இலங்கையில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகத்துக்கான சுற்று நிறுவனம். அது தவிர ஏற்கனவே இது அருக்குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல இது எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்களும் இங்கே வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. துணைவேந்தர் வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த சுற்று நிறுவனத்தில் இடமளிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி, நான் முதலே குறிப்பிட்டதுக்கு மேடம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், ஆனால் அதில் எனக்கு தெளிவில்லை. பேரவையினாலே தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த பேர் விவரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் உயர்கல்வி அமைச்சுக்கும் செல்லும். அந்த 2 கட்டங்களிலும் ஜனாதிபதியிடம் செல்வதற்கு முன்னால் 2 கட்டங்களிலும் தவறு இருக்குமாக இருந்தால் அதை மீள ஆய்வு செய்வதற்குரிய தத்துவம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அல்லது உயர்கல்வி அமைச்சுக்கு இருக்கிறதா? இது ஒன்று. இந்த பேர்களை ப்ரையாரிட்டியின்படி ஆர்டரில் அனுப்பலாம். இப்போ பல்கலைக்கழகம் வந்து எங்களோட கவுன்சில் வந்து 3 பேருக்கு ஏபிசிக்கு ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட், தேர்ட் ஹையஸ்ட் ஓட் போட்டிருந்தாலும் திருப்பி இவை வேணுமென்றால் இதுக்குள்ள இல்லை இவரில் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணி இவரில் இன்னென்ன வீக்னஸ் இருக்குது, பிஇயில் இன்னென்ன பிஇ வந்து சில விஷயங்களே ஏ விட பெட்டராக இருக்கிறார், எல்லாருக்கு சி வந்து எல்லாரையும் விட பெட்டராக இருக்கிறார் என்ற ஒரு இதை வேணுமென்றால் கொடுக்க சான்ஸ் இருக்குது இப்போ. ஏனென்றால் எங்களுக்கு அந்த சில இந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ கிடைக்க போகுது.
அப்படியானால் ஏற்கனவே போட்ட 5 குழு பேரவை என்பதற்கு அப்பாலே முழு அதிகாரம் மானியங்கள் ஆணைக்குழுக்கு இருக்கிறது. முழு அதிகாரம் இல்லை, மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை, செய்யக்கூடிய எங்களுடைய ஒப்சர்வேஷன்ஸை நாங்கள் கொடுக்கலாமே தவிர நாங்கள் மாற்ற போகிறது ரேங்க் மாற்ற மாட்டீர்கள் இல்லை. அடுத்ததாக ஏற்கனவே இருந்த முறையின் பிரகாரம் கல்விசார் அகாடமிக் ஸ்டாஃப் மட்டுமல்லாமல் ஏனையவர்களும் துணைவேந்தர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. இந்த சுற்றுநிருபத்தின் பிரகாரம் அந்த நிலை இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களும் இந்த உண்மையாக முந்தி என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார் ஒரு ஜோக்காக, உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஐடென்டி கார்டு இருந்தால் நீங்கள் விசி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் என்று. ஏனென்றால் அந்த இலங்கையின் ஒரு பிரஜையாக இருக்க வேண்டுமென்றதை நாங்கள் முக்கியமாக இருக்குது. மற்றது நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுமென்று சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வாரது. அப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ என்னென்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சொல்லுவார், டொம்மும் அவனும் இவனும் அப்ளை பண்ணலாம்ன்ற ஒரு இல்லாமையை விட்டு இப்போ கடைசி என்னென்ன உங்களுக்கு இருக்குதா, நீங்கள் இந்த இதுக்கு தகமையுடையவர்களாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்ற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதுலேயே எங்களுக்கு என்னென்னா சில பேசிக்காக இதுக்குள்ள சும்மா பகுடிக்கு ஒரு முஸ்பாத்திக்கு அப்ளை பண்ணுறவியலின் அளவுகளை குறைக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது இன்னொரு விடயம், வெளிநாடுகளில் இருந்தும் விண்ணப்பிக்க வேறலாம் என்னென்ன நான் நினைக்கிறேன், எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் வெப்சைட்டில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடப்பட்டிருக்கு. அப்போ யார் வேணும் என்ன முந்தியும் வெளியில இருந்து அப்ளை பண்ணுறவே வெப்சைட்டில் வச்சு தான் அப்ளை பண்ணவே. நான் கேட்டதில் தெளிவு காணாமல் இருக்கிறதோ அல்லது நீங்கள் சொன்னதில் அவர்களும் இந்த தகமை இருக்குமாக இருந்தால் போடலாம். இந்த 5 பேர் குழு இருக்கு இல்லையா, இந்த 5 பேர் குழுவில் இல்லாத எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு நோட் அதில் இருக்கு. என்னன்னா அதுதான் அந்த சர்க்குலரில் கிளியராக சொல்லியிருக்கிறோம். என்னென்னா இந்த இவை யூஜிசி பேர்களை கொடுத்துடும். அப்போ கொடுத்தா பிறகு தற்செயலாக இந்த அப்ளிகன்ஸில் இந்த போட்ட 3 பேர்லேயே ஒரு ஆள் இந்த துணைவேந்தர் பதவிக்கு அப்ளிகண்ட்டாக இருந்தால் திருப்பி எங்களோட யூனிவர்சிட்டி இன்ஃபார்ம் பண்ணவனும் நீங்கள் போட்ட முன்னாள் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இப்போ இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வேற விரும்புகிறார், அப்போ நீங்கள் அவருக்கு பதிலாக இன்னொரு ஆளை தாங்கோன்னு தான் கேட்க போயினோம். அப்போ இந்த என்னை பொறுத்தவரையில் இதுக்கு தகமையுடையவர்கள் யாரும் விண்ணப்பிக்கலாம். எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு உங்களை சந்திப்போம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எது சரியது பிள்ளை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியிலே புதிய முறையிலான பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர் தெரிவானது ஆளுமை மிக்க தகுதியான ஒருவரை தெரிவு செய்வதற்கான வழி ஏற்படுத்துமா இல்லையா என்கின்ற தலைப்போடு இன்றைய நிகழ்ச்சி உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பதிவாளர் பிரணவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எது சரி எது பிழை நிகழ்ச்சியிலே உண்மையிலே ஒரு காலத்துக்கு தேவையான தலைப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். என்னென்று கேட்டால் பல்கலைக்கழகத்தை பற்றி, குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தை பற்றி சமூக மட்டத்திலே பல தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. சில விடயங்கள் உண்மையாக இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் உதாரணமாக நான் ஒன்று சொல்கின்றேன். இந்த துணைவேந்தர் பதவியை பொறுத்தளவிலே நான் வெளியிலே சமூகத்திலே ஊடாட்டம் செய்கின்ற போது சில பேர் கேட்பார்கள், துணைவேந்தர் இப்போ இந்த பட்டமளிப்பு விழாவிலே அமர்வுகள் இருக்கும், அந்த அமர்வுகள் ஒவ்வொன்றுக்குமே துணைவேந்தருக்கு ஒரு கொடுப்பன ஒன்று இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். அவர் 3 அமர்வு இருக்கின்ற இடத்திலே 5 அமர்வு வந்தோடனே அவர் வீசி போட்டிருப்பார் அல்லது போட்டிருப்பா, அமர்வுகளை கூட்டினால் அவர்களுக்கு காசு கூட கொடுப்பனவு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயம். உண்மையிலே அப்படி இல்லை. எங்களுடைய பேராசிரியருக்கு தெரியும், பேராசிரியர்களுக்கு தெரியும், அவ்வாறு இல்லை. அதே போல் துணைவேந்தருக்கு ஒரு சம்பளம் மேலதிகமாக வழங்கப்படுகின்றது என்ற ஒரு தப்பான எண்ணமும் இருக்கின்றது. உண்மையிலேயே அவர் ஒரு பேராசிரியராக இருந்தால் அந்த பேராசிரியருக்குரிய கொடுப்பனவு தான் அங்கே வழங்கப்படும். அதை தவிர ஒரு சிறிய அலவன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று வழங்கப்படுகின்றது. அவ்வாறு பல தப்பான அபிப்பிராயங்கள் எங்களுடைய சமூக மட்டத்திலே இருக்கின்றன. அப்போ இந்த துணைவேந்தர் பதவி என்பது ஒரு முக்கியமான ஒரு பதவி. ஏனென்று கேட்டால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கல்விதான் முக்கியமானது. அந்த கல்வியை தீர்மானிப்பது முக்கியது பாடசாலைகள், அடுத்தது அதற்கு மேலே பல்கலைக்கழகம். அப்போ அந்த பல்கலைக்கழகத்தை வழிநடத்துகின்ற துணைவேந்தரை சரியான முறையிலே தெரிவு செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய கருத்து நியாயமானது. அப்போ அந்த முறை, அந்த துணைவேந்தரை தெரிவு செய்கின்ற முறையிலே 2 முறைகள் இப்போது புதிதாக ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த பழைய முறையிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறபடியே தான் புதிய முறைக்கு போகின்றார்.
ஆனால் பழைய முறையிலேயும் சில சாதக பாதகங்கள் இருக்கின்றன. புதிய முறையிலேயும் எனக்கு தெரிந்தவரையில், நான் படித்த வரையில் அந்த புதிய முறையிலும் சில சாதக பாதகங்கள் இருக்கின்றன. இல்லை, நான் இதுவரையில் விளக்கம் சொன்னதன்படி பழைய முறையிலிருந்து புதிய முறையில் ஓரளவிற்கு நன்றாக இருக்கிறது. இல்லை, இப்போ நான் ஓரளவுக்கு நன்றாக இருந்தாலும் பழைய முறையில் அந்த அதை தொட்டு செல்லலாம், பழைய முறையில் நன்மைகளை தொட்டு செல்லலாம் என்று இருக்கின்றேன். இப்போ ஒரு விடயம், இந்த புதிய முறையிலே நீங்கள் கூடுவானவரை திறமையின் அடிப்படையில் தான் இந்த புள்ளியிடலை வழங்கி எடுக்க போகின்றோம். அப்படி புள்ளியிடலை எடுக்கும் போது சில வேளைகளில் அவர் அந்த நீங்கள் சொல்லுகின்ற அகாடமிக் ஸ்டாண்டர்ட் அல்லது அந்த ரிசர்ச் கெப்பாசிட்டி அதுகள் எல்லாவற்றிலேயுமே அவர் மேம்பட்ட ஒருவராக இருப்பார். ஆனால் சமூகத்தோடு ஒன்றாதவராக இருப்பார், அல்லது சமூகத்தோடு ஒத்து வேலை செய்யாதவர்களாக இருப்பார். ஒன்றிணைய வேண்டும் என்பதும் ஒரு புள்ளியிடல் இருக்கிறது. புள்ளியிடல் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொற்ப புள்ளிகள் தான் வழங்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது பல்கலைக்கழகத்தினுடைய ஆளும் அதிகார சபை, கவர்னிங் அத்தாரிட்டி கவுன்சில், பேரவை என்று சொல்லப்படுகின்றன. அந்த கவுன்சிலில் இருப்பவர்கள் உள்வாரியாக இருக்கின்ற பீடாதிபதிகள் போன்றவர்களோடு ஒன்று அதிகமான வெளிவாரி உறுப்பினர்கள். அப்போ அந்த இதிலே அங்கே இருக்கின்ற அந்த சமூகத்திலே வருகின்றவர்கள், அதாவது கல்வியிலே, வர்த்தகத்திலே, வேறு பிற துறைகளிலே சிறந்தவர்கள் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற போது பிறகு நாங்கள் ஒருவரை தெரிவு செய்கின்றோம். அவர் இங்கே துணைவேந்தராக இருக்கின்றார். துணைவேந்தராக இருக்கின்ற போது அவர் அந்த கவுன்சிலோடு ஒத்துப்போகாதவராக இருந்தால் அங்கே முடிவுகள் எடுக்கப்படுவதிலே தாமதம் ஏற்படும், பிணக்குகள் ஏற்படும், பல்கலைக்கழகத்தின் நிர்வாகமே சிதைந்து போகும். நீங்கள் ஒருவரை குறிப்பிட்டீர்கள் ஏற்கனவே, ஒரு சிறந்த கல்வியலாளர், இலங்கையிலேயே சிறந்த கல்வியலாளராக இருக்கின்ற ஒரு பேராசிரியர். ஆனால் அவர் கூட இங்கே பல்கலைக்கழகத்துக்கு வருவதற்கு முனைப்பு காட்டினார், துணைவேந்தராக வருகின்றார். ஆனால் அவர் சமூகத்தோடு எந்த அளவுக்கு ஒன்றி போவார் என்பது யாருக்குமே தெரியாது. அவர் இப்போது கூட இந்த அரசியல் மட்டத்திலே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றவர். ஆனால் அங்கே கூட சில சர்ச்சைகளை ஏற்படுத்துகின்றவர், தேர்தல் விஷயங்களிலே சில சர்ச்சைகளை ஏற்படுத்துகின்றவர். தற்செயலாக அவர் அப்படியாப்பட்டவர்கள் வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றால், இருக்கின்றதை நாங்கள் கெடுத்து கொண்டவர்களாக மாறியிருப்போம். ஆகவே இப்போ நீங்கள் அப்படி நீங்கள் பழைய முறையில் தெரிவு செய்யும்போது சில மாற்றங்களை தெரிவு செய்வதன் மூலம் அதை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உதாரணமாக, நீங்கள் துணைவேந்தர் பதவிக்கு இந்த திறமை அடிப்படையிலே புள்ளியிடலை எடுப்பது போல ஏன் பேரவை உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது, வெளிவாரி பேரவை உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போது அதே புள்ளியிடலை தெரிவு செய்து சரியானவர்களை அந்த பேரவைக்குள் உள்வாங்கி இருக்கக்கூடாது? அப்படி இருக்குமாக இருந்தால், சரியான முறையிலே புள்ளியிடல், சமூகத்திலே உண்மையாகவே படித்தவர்கள் அல்லது துறைசார் நிபுணர்களை உண்மையாகவே அவ்வாறு எடுக்குமாக இருந்தால், துணைவேந்தரும் சரியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பார், பேரவையும் சரியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்த தீர்வு கிடைத்திருக்கும். அதை விடுத்து தனியே துணைவேந்தர் பதவிக்கு மாத்திரம் இவ்வாறு செய்வது எனக்கு அவ்வளவு சரியாகப்படவில்லை. இன்னொரு விடயம், இந்த இப்போது எங்களுடைய அரசியல் திட்டத்தினுடைய 19வது சீர்திருத்தத்திலே முக்கியமான ஒரு RTI, தகவல் அறியும் உரிமை, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதிலே இந்த இப்போது பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகத்திலே ஒரு அப்பாயின்மெண்ட் பிள்ளைண்டாலும் உடனே RTIயில் எல்லாத்தையும் தகவலை எடுத்துக்கொண்டு நேராக போகிறது கோர்ட், USAB எங்கள்கிட்ட இருக்குது, யூனிவர்சிட்டி சர்வீஸ் அப்பீல் போர்ட், அல்லது போனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது. இப்போ அடிப்படை உரிமை மீறல் என்றெல்லாம் கதைக்கிறது. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய இந்த நியமனத்திலே நிச்சயமாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கின்றேன், எதிர்வு கூறுகின்றேன், இதிலே இந்த புது துணைவேந்தர்கள் தெரிவு செய்யப்படும் போது பாதிக்கப்பட்டவர் அல்லது கிடைக்காத ஒருவர் இந்த RTI தூக்கி கொண்டு போய் ஒரு நீதி உதவிக்காக போகின்ற நிலைமை வரும். அப்போது என்ன செய்யும் நீதிமன்றம்? ஒரு இன்டரிம் இன்ஜங்ஷன், இடைக்கால தடை உத்தரவை போடும், கொஞ்ச காலத்துக்கு நிப்பாட்டி வைங்க கொண்டு. திரும்பவும் என்ன நடக்கும்? அந்த இடைக்கால பதவிக்கு இப்போ இருக்கின்ற அதே பழைய குருடி, கலவை திரடி என்ற மாதிரி கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி தகுதி வாய்ந்த அதிகாரி நியமிக்கப்பட போகிறார். அப்போ இதில் நடைமுறை விடயங்கள், சிக்கல்கள் இருக்கின்றது. 1978ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க சட்டத்தின் பின்னர் 78 இருந்து இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 48 வருடம். அப்போ பழைய முறை தான் அந்த 42 வருடங்களே இயங்கி இருக்கின்றது. அதிலே அந்த 42 வருடங்களே பல துணைவேந்தர்கள் போயிருக்கின்றார்கள், எங்களுடைய பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். சிறந்த முறையிலே அந்த கிளர்ச்சி வளாகத்தை ஆரம்பித்தார்கள், பல விடயங்களை மேற்கொண்டார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் பிழையான தகுதி இல்லாதவர்கள் என்ற ஒரு கேள்விப்பாடு, ஒரு நிலை வருகின்றது, கேள்வி கொண்டு வருகின்றது அல்லவா? நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி பிழையான விடயங்களும் இருக்கின்றன, சரியான விடயங்களும் இருந்திருக்கின்றன. ஆகவே இந்த
இந்த பழைய முறையிலே இருக்கின்ற சில மற்ற இன்னொரு விடயம், நீங்கள் இந்த பேரவையிலே திரும்பவும் பேரவையை தானே போடுகின்றீர்கள். அதாவது திறமை அடிப்படையில் தெரிவு செய்கிறீர்கள், இன்றைய வச்சு திரும்பி பேரவைக்கு தான் கொண்டு போகிறீர்கள். அப்போ அதை இன்னும் நீங்கள் கைவிடையில முழுசே, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்த நான் 2 பக்கம் சொல்கின்றேன். அதை தவிர இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த பல்கலைக்கழக மானிய பேந்தும் என்ன செய்கிறது, யார் ஜனாதிபதி தான் தெரிவு செய்யப்படுகின்றார். 3 பேரை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் மானக்குழு ஜனாதிபதிக்கு அனுப்பும். அங்கேயும் 3 பேர் இதில் ஒரு ஆளை தெரிவு செய்யப்படுகிறார். அங்கே அரசியல் செல்வாக்கு இருக்காது என்பது உங்களுக்கு எவ்வாறு தெரியும்? உள்ளூர் அரசியல்வாதியோ அல்லது ஒருவருடைய ஒரு டிமாண்ட், ஒரு கோரிக்கையின் அடிப்படையிலே ஜனாதிபதி தனக்கு விரும்பிய ஒருவரை அல்லது இந்த உள்ளூர் அரசியல்வாதிக்கு வேண்டிய ஒருவரை கடந்த காலங்களில் எவ்வாறு நடந்திருக்கின்றது? அது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமாக இருந்தான்னா, பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கமாக இருந்தான்னா அவ்வாறு நடந்திருக்கிறது. அங்கேயும் அரசியல் தானே. அப்போ அதையும் எல்லாம் நிப்பாட்ட வேணும், அதையும் எல்லாம் நிப்பாட்ட வேணும். அப்போ பல விடயங்கள் அதிலேயும் இருக்கின்றன, சாதக பாதகம் இருக்கின்றது, இதிலேயும் இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆர்டிஐக்கு போட்டு எடுக்கலாம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஆர்டிஐயை கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பினர். அவர்கள் எனக்கு தந்த பதிலில் தங்களின் கோரிக்கையை WWRTI அந்த ஃபோம் என்ற முகவரியில் RTI 1 விண்ணப்பத்தை தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பவும், இதுதான் பதில். இந்த RTI 1 ஃபோமிலேயே மேலே என்ன போட்டிருக்கிறாங்களா, இந்த படிவத்தை பூர்த்தி செய்தல் ஒரு கட்டாயமான தேவைப்பாடு அல்ல. இந்த லெவலில் தான் உங்களோட யூனிவர்சிட்டியின் RTI ரெஸ்பான்சிபிள் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் கோவிக்கக்கூடாது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றது இந்த பெனட்ரேட்டட் கவர்மெண்ட் என்றுவாங்க, ஒரு துருத்திய அரசாங்கமாக மாறி கனகாலம் ஆயிட்டுது. அவர்களுக்கு சட்ட ரீதியான கடப்பாடு ஏதாவது திணிக்கப்பட்டாலே தவிர வெளியார் யாருக்குமே அவர்கள் ஒரு நாளும் எந்த தகவலும் சொல்லவே மாட்டார்கள். நீங்கள் குறிப்பிடும் போது ஒரு விடயத்தை சொன்னிருந்தீர்கள். இதற்கு முதலிலே வெளியில் இருந்து ஒருவரை கொண்டு வந்தால்தான் ஆளுமை மிக்க நிர்வாகமாக அதை செயற்படுத்த முடியும். இப்போது இருக்கின்ற காலத்தை நாங்கள் பார்க்கும்போது எல்லோரும் சொல்கின்ற ஒரு விமர்சனம், ஜனாதிபதி அவர்கள் இராணுவமயமாக்கலை மேற்கொண்டு வருகிறார், ஒவ்வொரு துறைகளுக்கும் இராணுவத்தையே நியமிக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அப்படியானால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு ஒரு இராணுவ தளபதியை நியமித்து அவரை ஒரு துணைவேந்தர் ஆக்கினால் அதை நீங்களோ எங்களுடைய சமூகமோ ஏற்றுக்கொள்வார்களா? சரி, இப்போ பிரச்சனை துணைவேந்தராக ஒரு இராணுவ அதிகாரி என்று வைப்போம். முக்கியமாக இங்கேயே சர் ஜான் கொத்தலாவில் இராணுவ பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே கல்வி ரீதியாக எல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கலாம். மிக இலகுவானது என்னவன், இப்போ இங்கே தமிழ் தேசியம் இதெல்லாம் இந்த இடங்களில் தான் தூக்குப்படும். ஒரு பீடாதிபதி யாழ்ப்பாண கட்டள தளபதியோ இல்லை சவேந்திர சில்வாவையோ கூட்டிக் கொண்டு ஒரு தனது பீடத்தின் ஒரு விழாவில் சந்தோஷமாக மாலை போட்டு வரவேற்கலாம். இந்த இராணுவத்து எதிர்ப்பு குரல் எதுவுமே அப்பொழுது வரவே வராது. ஏனென்றால் அவரை சுற்றி இருந்த அவர் பதவிக்கு வந்தால் லாபம் சம்பாதிக்க காத்திருக்கின்ற, தாங்கள் என்ன செய்தாலும் கேள்வி இல்லை என்று நம்புகின்ற ஒரு கூட்டம் என்ன செய்யும் என்றால், அவைக்கு நல்லா தெரியும் பீடாதிபதி இராணுவ தளபதியை கூப்பிட்டு குளிர்மைப்படுத்தி அடுத்தது பதவிக்கு வரப்போகிறார், ஆகவே இதே எதிர்க்காது. ஆனால் அதே அதிகாரி துணைவேந்தராக வந்தால் மட்டும் எதிர்க்கும். ஏனென்றால் தங்களுடைய எந்த அயோக்கியத்தனங்களுக்கும் அங்கே இடமளிக்கப்படாது. இதுதானே உண்மை. நீங்கள் இராணுவ மேம்பாடு, இராணுவ தலையீடுகள் இதுகளை நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருந்தால் இராணுவ அதிகாரியை கூப்பிடும் பொழுதே தடுக்க இல்லை வேணும். ஆனால் நீங்கள் யாருமே அதை செய்கிற இல்லை. ஜாப்னா யூனிவர்சிட்டியில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவை தடை இல்லை. ஏனென்று கேட்டால் இவர்கள் பதவிக்கு வருவதற்கு அது ஒரு வழி. அது வரைக்கும் எங்களுக்கு அது சௌகரியம். ஆனால் அதிகாரி வந்தால் தப்பு. இல்லை, இப்பொழுது அவருடைய கேள்வி, உங்களுடைய ஒரு ஊடகவியலாளராக அல்லது சமூக ஆர்வலராக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தகப்பனாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இன்றைய நிலையில் ஒரு சிங்களாலோ அல்ல இராணுவ அதிகாரியோ வந்தால் கூட தவறில்லை என்ற மனநிலைக்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். இந்த சர்க்குலரை எடுத்து பார்த்தீங்களென்றால் அதில் மார்க்ஸ் புள்ளிகள் போடுற விஷயத்துக்கு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஆள் மாறது கஷ்டம். அடுத்தது பிரணவன் சொன்னதுக்கு நான் சொல்ல வரேன் என்றால், இப்பொழுது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 1978 ஆண்டில் இருந்து இருக்கிற ஆக்டை மாத்திரத்துக்கு கடந்த ஆணையக்குழுவும் அதில் வேலை செய்தது, அது சரிவர இல்லை. அதனால் தற்பொழுது போன கமிஷனில் தான் ஒரு குழுவை அமைச்சிருக்கணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்களை இந்த ஆக்டில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றுறதுக்கு. இப்போ நான் நிற்கின்றேன்,
இந்த இந்த நான் இருக்கிறபடியால் சொல்லலை. இப்போ சில விஷயங்கள் உண்மையாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் கொஞ்சம் விரைவுபடுத்தி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் சில நேரத்தில் இந்த ஆக்டும் கதியில் மாற்றப்படுறதோ எல்லாத்துக்கு செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸ்ரீரங்கநாயகி கூறுங்க. வணக்கம். உண்மையில் இது ஒரு சரியான காலத்தில் சரியாக எடுக்கப்பட்ட ஒரு விவாதமாக இருக்கின்றது. இருந்தாலும் பல்கலைக்கழக சேவையில் நான் 6 வருடங்கள் தான் என்ற அடிப்படையில் நான் பல்கலைக்கழக சேவைக்கு வரும்போது துணைவேந்தராக இருந்தவர் மேடம் அவர்கள். அந்த காலப்பகுதி, அதாவது இன்று வரையும் அனைவராலும் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் இருந்த அந்த 6 வருட காலப்பகுதியும் தான் ஒரு பொற்காலம் என கதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஏனென்னு சொன்னால் அவரால் தான் அங்கே நிறைய இப்போ கிளிநொச்சிக்கு வளாகங்கள் புதிதாக பொறியியல் பீடம் மற்றது இப்போ டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போதும் ஏஹெச்எஸ் மற்றது ஹிண்டுகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி எல்லாம் தொடங்கப்பட்டு இருக்குது. அதுக்கு பிறகு அதாவது ஒரு துணைவேந்தர் என்றால் அவருக்குரிய அந்த ஆளுமை, அதாவது அவற்று உடனட பாவனை எல்லாமே ஒரு துணைவேந்தருக்குரிய ஆளுமையாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வந்தவர்கள் அதை தொய்வு நிலைக்கு கொண்டு சென்று விட்டார்களா அல்லது என்னன்றது அது சமூகத்திற்கே தெரிந்து அனைவராலும் இப்போது பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதே நேரம் அந்த எடுக்கிற முடிவுகள் ஒரு ஆளுமையாகவும் தலைமைத்துவம் உடனடியாக அந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அது இப்போ இந்த புதிய நடைமுறை, அதாவது புதிய சுற்று நிறுவனத்தில் ஏனைய பல்கலைக்கழகங்களில் இருக்கிற கல்விசார் உத்தியோகர்கள் வந்தாலும் அவர்கள் அதே நேரம் இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கல்விசார் ஊழியர்களும் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் போட்டிருக்கிற நேரத்திலும் அந்த 2 பேராலே அங்கே வெளி மாவட்டத்திலேயோ இல்லை வெளி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆளுமை மிக்கவர்களை இந்த கவுன்சில் மெம்பர்ஸுக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அவர்களுடைய அந்த வெளி சூழலோ அல்ல வெளி ஆளுமை அவன் டேலண்ட் தெரியுமா இங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியுது. அதே நேரம் இப்போ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இருக்கிறவர்களாக நிர்ணயிக்கப்படுகிற அந்த புள்ளி அடிப்படையும் அவர்கள் இங்கு அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு வெளி மாவட்டத்தில் இருந்தோ வெளி பல்கலைக்கழகத்தில் இருந்தோ வருகின்றவர்கள் கொண்டு செல்வார்களா அல்லது கொண்டு நடத்துவார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றது. ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரே போட்டி என்றால் ஒரே விதமான போட்டியாக இருக்காமல் இந்த முறை புதிய முறையிலே ஒரு சுற்று நிறுவனத்தின் அடிப்படையில் துணைவேந்தர் தெரிவு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது மிகவும் சந்தோஷமான விடயம். ஏனென்றால் அதில் அவர்களுடைய சகல விடயங்களும் கேட்கப்பட்டு அவர்களது ஆளுமையும் ஆராயப்படுகின்றது. ஆகவே நான் இப்போது அதே நேரம் ஐயா அவர்கள் கேட்டிருந்தார், அந்த ஒரு தாயினுடைய அல்லது ஒரு தந்தையினுடைய ஏக்கமாக ஒரு சரியான துணைவேந்தர் வேணும் என்றது. ஆனால் எமது பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகத்துக்குள் வருகின்ற அனைவருக்கும் உதவித்தொகை என்றது ஒன்று கொடுக்கப்படுகிறது. அது துணைவேந்தர் ஃபண்டில் இருந்தும்போது அல்லது ஏனைய அமைப்புகளாலேயோ அல்ல அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் யூனியன் அனைவராலும் அந்த ஏழை மாணவர்கள் என்று அறியப்பட்டால் அவர்களுக்குரிய அந்த உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. எங்களோட விஷனையை கற்றல் கற்பித்தல் மற்றது ரிசர்ச் ஆராய்ச்சி மற்றது உதவித்தொகை வழங்க. அவர் உதவித்தொகையை அங்கே எதிர்பார்த்து சொல்லவில்லை. அவர் சொன்னது தன்னுடைய மகளும் அங்கே படிக்கும்போது ஆளுமை மிக்க ஒரு தலைமை அங்கே வேண்டும், தன்னுடைய மகன் அங்கிருந்து வெளியே வரும்போது ஆளுமை மிக்கவராக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் தான் அவர் சொல்லியிருந்தார். இதை அவர் சொல்லவில்லை. ஆளுமை மிக்கவராக வெளியேறதுக்கு அங்கே கற்றல் நடவடிக்கைகள் திறம்பட இருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதில் நான் நினைக்கின்றேன். அதே நேரம் முன்னை நாள் துணைவேந்தர் அவர்களிடம் கேட்டுக்கொள்வதான் அவரை போல ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒருவரை இனிவரும் அந்த துணைவேந்தர் தெரிவு செய்வார்களா என்றதுதான் நம்முடைய. உங்களை போன்ற ஒரு ஆளுமையை இனி வருகின்ற துணைவேந்தர் தெரிவிலை தெரிவு செய்கின்றேன். நான் ஒரு முழுமையான ஆளாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் கேட்க வந்த விமர்சனங்கள் ஊடகவியலாளராக இருந்த உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்னென்றால் இன்றைக்கு இப்படி சொல்கிறது என்னென்னா கம்பேர் பண்ணி கதைக்கிறதே தவிர இப்போ முந்தி இருந்தது இப்படி இப்போ இருக்கண்டு கதைக்கிறதே தவிர நான் நினைக்கின்றேன் ஒன்று எங்களுடைய சமுதாயம் கொஞ்சம் ஒரு ஆளை சரியான முறையில் இண்டிபெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று விட வேணும். சரியோ இப்போ நான் துணைவேந்தராக இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னென்னா அந்த நேரத்தில் அட்வைஸ் சொல்கிறது கேன பேர் இப்போ அதை செத்த உண்டியில் நாய்கள் அந்த மாதிரி எல்லோரும் போயிட்டோம்.
அந்த நேரத்தில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கென பேர் இருப்பினோம். ஆனால் ஒன்று வந்து நாங்கள் அதை கேட்க வேணும். ஆனால் கேட்குறதால இருக்கிற நன்மை என்னென்னா இதில் எது சரி எது பிள்ளைன்றதை கண்டுகொள்ளலாம். மற்றது வந்து இது என்னத்துக்காக இவை இப்படி சொல்லினோம், என்னத்துக்காக வந்து இதை கேட்கினோம்ன்றதும் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவோமே, அது இருந்தால் நான் நினைக்கின்றேன் யாராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்றால் அந்த சுயநலம் இருக்கக்கூடாது. இப்போ அந்த பதவியில் இருக்கிறவர் இதாலே எனக்கு பேர் வரும், இதாலே எனக்கு புகழ் வரும், எல்லாருக்கு இதை நான் செய்கிறதால என் அண்ணன்ற பிள்ளைக்கு லாபம் இல்லை என் தம்பின்ற பிள்ளைக்கு லாபம் என்ற அந்த சுயநலம் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய பல்கலைக்கழகம் இதுக்கு நாங்கள் எதுவும் செய்ய வேணும். அப்போ அதுக்கு வந்து ஒன்று நான் சொல்லுவேன் என்னென்றால், துணைவேந்தர் பதவியில் இருக்க இது ஒரு அரசாங்க உத்தியோகம். இப்போ நாங்கள் வந்து அந்த கால சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற எங்களுடைய அந்த உயர்கல்வி அமைச்சர் எல்லாருக்கு அவர்களோட சேர்ந்தவர்கள், ட்ரெஷரியில் இருக்கிறவர்கள், ட்ரெஷரி செக்ரட்டரி, ஃபினான்ஸ் செக்ரட்டரி, இவையோடைய ஒரு நல்ல விதமான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி அவர்களுடன் நாங்கள் கதைக்கும்போது அவர்கள் எங்களுக்கு பணம் வேண்டும் சார், எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, செய்ய இயலுமோன்னு கேட்டால் அவர்கள் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி இவர் கேட்குறா, இது செய்கிறது, இது தேவையான விடயம், கட்டாயம் நாங்கள் உதவி செய்ய வேணுமென்று சொல்லி எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு தொடர்பாடலில் நாங்கள் வச்சுருக்க வேணும். இங்கே எங்களுக்கு கிணக்கு அடி விழும், பேப்பர்கள் எழுது, இவன் அவ சொல்கிறதான் சொல்கிறா, இதை செய்கிறதான் செய்கிறான்னு இவே சொல்லுவீனம். அப்போ இதுக்கு என்னட்ட நீங்கள் கேட்டீங்களென்றால் உண்மையாக நான் இது நீங்கள் ஒளிபரப்புறீங்களோ இல்லைன்னா தேவையில்லை. என்னட்ட நான் பிஸியாக இருக்கேக்க வந்து அத்தனை பேப்பருன்ற கட்டிங்ஸும் என்னட்ட இருக்குது, அத்தனை நெட்டில் வந்து அவ்வளவும் என்னட்ட ஃபைல்ஸில் இருக்குது. ஒன்று கூட நான் 2 வரைக்கும் வாசிக்க இல்லை. ஏனென்றால் அதை வாசிச்சிருந்தால் நான் வந்து வேலை செய்திருக்கல. அது இப்போ விமர்சனங்கள் வந்து சொல்லட்டுக்கும் நாங்கள் சரியான வழியில் போகணும். கொஞ்சம் இதுக்கு நான் நினைக்கிறேன் அந்த தடித்த தோல் வேணும். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்போம். இது எது சரி எது பிழை. மீண்டும் எது சரியது பிழை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய எது சரியது பிழைகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் விடயம் புதிய முறையிலான துணைவேந்தல் தெரிவால் ஆளுமை மிக்க ஒரு துணைவேந்தரை தெரிவு செய்ய முடியுமா இல்லையா என்கின்ற தலைப்பிலே பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக்கொண்டிருக்கும். அடுத்து நாங்கள் நல்லூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினரும் பல்கலைக்கழக மருத்துவக்கூடத்தில் பணியாற்றுவருமான திரு மதிசுதா அவர்கள் ஏற்கனவே இந்த இடத்திலே அருட்குமரன் அவர் இருந்திருந்தார். அவருடைய இடத்திலே நான் எனக்கு இந்த முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி மேடம் அவர்கள் சொன்ன முறைமை எனக்கு பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய துணைவேந்தர் தெரிவு என்பது ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே ஐங்கரன் அண்ணன் அவர்கள் முதல் கேட்டது போல இது மத்திக்கு அந்த அதிகாரங்கள் இருக்கிற அந்த சில அந்த அந்த கடிவாளத்தை அவர்கள் வைத்திருப்பது போன்ற ஒரு உணர்வும் ஏற்படுகிறது. அது பிறகு பார்க்கலாம். இப்பொழுது நான் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் அவருடைய கருத்தை ஒத்திருக்கிறது என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு 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 நல்ல ஒரு துணைவேந்தரை உருவாக்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்பட்டு இதை உருவாக்குகிறோம். அந்த மிகப்பெரிய அந்த புத்திமானை அல்லது சமூகத்துடன் ஒன்றி போகக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒருவரை புள்ளியிடுவதற்கு கடைசியாக நாங்கள் கவுன்சிலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது, பேரவை. அந்த பேரவையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை மதிப்பீடு செய்வதற்கு தகுதியானவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த மிக பிரமாண்டமான நபர்களை அல்ல அந்த ஒரு சீட்டிலே உருவாக்கக்கூடியவர்களை புள்ளியிடுவதற்கு தகுந்தவர்களாக, எல்லோரையும் நான் குறை சாட்டவில்லை. ஆகவே இலங்கையிலே ஒரு ஜனாதிபதி எப்படி வர வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இத்தனை வயது இந்த தகுதிகளோடு வர வேண்டும் என்று. அவை ஒரு மிக உங்களுடைய தமிழர்களுடைய ஒரு பெரிய கழகமாக, ஒரு பெரிய அடையாளமாக மதிக்கப்படுகிற யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தராக வருபவர்களை ஆர் புள்ளியிட வேண்டும் என்பதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். ஆகவே பேரவையில் உள்ள அத்தனை பேரும் அதற்கு தகுதியானவர்களா அல்லது வேறு அந்த தகுதி இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறார்களா என்பதை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டும். ஒரு வரியில் பதில் சொல்லிடுறேன். பேரவைக்கு தகுதியானவர்கள் வர வேண்டும் என்றால் மக்கள் பிரதிநிதிகளை இந்த மக்கள் தகுதியானவர்களாக தெரிவு செய்ய வேண்டும். அது இருக்கான்னு நாங்கள் யோசிச்சோம்னா பேரவைக்கு ஆட்டோமேட்டிக். உண்மையிலேயே நான் இன்னும் ஒரு விடயம், நான் சில என்னுடைய கருத்துக்களிலிருந்து அவர் சொன்ன அந்த நியமனம் தான் அங்கும் நியமிக்கப்படுகிறது. ஆமாம்.
இப்போ உதாரணமாக இது என்னவென்றால் உண்மையாக மேடம் உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த ஒரு கமிட்டிக்கு போனது எங்களுக்கு ஒரு பெருமை, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமை. அந்த ஒரு பெரிய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிலே ஒரு உறுப்பினராக இருப்பது எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பெருமை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த விடயம் என்னவென்றால் நான் யாழ் பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. மேல்பட்ட படிப்பை நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்திருந்தேன், முடித்திருந்தேன். ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலப்பகுதிக்கும் அங்கே படிக்கின்ற காலப்பகுதிக்கும் நான் பல வேறுபாடுகளை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் மனதாக அழுதிருக்கிறேன். நான் ஏன் யாழ் பல்கலைக்கழகத்தை நான் விட்டுக் கொடுக்கவில்லை, பல்கலைக்கழகத்தை ஏன் இங்கே பல்கலைக்கழகத்திலே படித்தேன், வேறு பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்திருக்கலாம், பல ஆளுமைகளை நான் விருத்தியாக்கியிருக்கலாம். நான் என்னோட மனதளவிலே யோசித்திருக்கேன். அந்தளவு வேறுபாட்டை என்னால் ஏன் ஒரு பட்டதாரியாக காண முடிந்திருக்கிறது என்றால், நாங்கள் எங்களுடைய ஆளுமை, எங்களுடைய நிர்வாகம் இன்னும் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது, இன்னும் தூக்கி நிமிர்த்தப்பட வேண்டும். அதைத்தான் எங்களுடைய பேராசிரியர் வசந்தி அம்மா இருக்கின்ற பொழுதுதான் நான் மாணவனாக இருந்தேன். உயர்கல்வி அமைச்சுக்கள் பல இதிலே பல பல்கலைக்கழகங்களுக்கு இடையில போட்டிகள், அதுக்கெல்லாம் நான் கலந்து கொண்டிருந்தேன். அவரும் வந்திருந்தார், மஹிந்த ராயபக்ச அவர்கள் இருக்கிற பொழுது என்னுடைய அவர் பார்த்திருக்கிறார். அவருடைய காலப்பகுதியில் இந்த பல மாணவர்களுக்கு இடையிலான அந்த பல போட்டிகள், இப்போ நாங்கள் பாருங்கள் ஒரு கிணத்து தவளை மாதிரி தான் இருக்கோம் யாழ் பல்கலைக்கழகத்தில். இதான் ஒரு விடயம் என்றால் அதுக்குள்ளே தான் ஈடுபடுத்திக்கிறோம். ஆனால் வேறு பல்கலைக்கழகங்களை பார்த்தால் அப்படி அல்ல. ஏன் நாங்கள் உலகத்தர அவர் வாசித்து காட்ட உலகத்தரத்திலே யாழ் பல்கலைக்கழகம் எத்தனையாவது ரேங்கிலே நிற்கிறது, இலங்கை தரத்திலே எவ்வளவு, அந்த தரத்தை எவ்வாறு முன்னோக்கி செல்வது, தனிய ஸ்மார்ட் வகுப்புகளையும் கிளாஸ் ரூம்களை போடுவதும் அல்லது கட்டிடங்களை வளர்ப்பதும் மட்டும்தான் வளர்ச்சி அல்ல. எங்களுடைய பட்டத்தினுடைய தரம் தெரிய வேண்டும். எங்களுடைய கல்வித்தரம் என்பது அந்த மாணவருடைய ஆளுமை. வெளியில் போனால் அப்படி அந்த ஆளுமையை எவ்வாறு வளர்த்தி செய்வதற்கு உயர்த்துவதற்கு இந்த துணைவேந்தருடைய பதவி நியமனம் இருக்க வேண்டும். மற்றதேனும் ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் எப்படித்தான் சேர்க்கிற கொண்டு வந்து எப்படித்தான் நாங்கள் செய்தாலும் எங்கு வாக்களிப்பென்ற ஒன்று வருகிறதோ அங்கே அரசியல் வந்துவிடும். அதான் எங்கு வாக்களிப்பென்ற ஒரு இடம் வருகிறதோ, அது வீட்டிலும் சரி, பிரதேச சபையிலும் சரி, மாநகர சபையிலும் சரி, பல்கலைக்கழகத்திலும் சரி, எங்கு வாக்களிப்பென்ற ஒரு விடயம் வருகிறதோ அல்ல புள்ளியிடல், அது வாக்களிப்புக்கு பதிலாக இது அங்க அரசியல் வந்து அதான் இந்த புதிய முறையில் வாக்களிப்பு இல்லை, அந்த வாக்களிப்பு புள்ளியாக மாறி இருக்கிறது. மேடம் சொன்னார், அந்த ஒரு ஆள் கூட மார்க்ஸ் போட்டால் அது அங்கே அனலைஸ் பண்ணுவதற்கு விரையன் இதை விட. ஆனால் அரசியல் என்று வந்து விட்டால் முதலே தெரிந்து விடும் யார் யார் போட்டியிட போகிறார்கள். அதிலே பிறகு நீ அந்தளவை போடு இந்தளவை போடு. நான் அரசியலிலும் எனக்கு அனுபவம் இருக்கின்றபடி, அனுபவம் என்ற அந்தளவுக்கு அல்ல, அது கொண்டு நகர்த்தப்படும். யாரை கொண்டு வர வேண்டும் என்று அது உந்து சக்தியாக இருக்கு. கடைசியாக தீர்மானிக்க போது வேறொரு சக்தி தான். எக்ஸ் என்ற கட்சி யார் பதவியில் இருக்க போகிறதோ, Y என்ற கட்சி எங்கே பதவியில் இருக்க போதோ அதனூடாகத்தானே தீர்மானிக்கப்படும். தன்னுடைய நலன்களை இங்கே திணிப்பதற்கு தான் தீர்மானிக்க போகிறது என்று நான் ஒரு கேள்வியை நான் அம்மையார் அவர்கள் நான் முன்வைக்கிறேன். என்ன விடயம் என்றால், இந்த விடயத்தை நீங்கள் அந்த ஆணைக்குழுவில் இருக்கிறீர்கள், இதை நீங்கள் மனப்பூர்வமாக முழுமையாக இது நல்ல ஒரு எங்களுடைய சமுதாயத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் என்ற முன்னோக்கி போகக்கூடியதுக்கு ஒரு வழிமுறையாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, இந்த குழுவில் நாங்கள் 5 பேரும் வேலை செய்தாங்க. அப்போ எங்களுக்கு இடையில் இப்போ என்னென்றால் இதில் 3 பேர் நான் சொன்னேன், 3 துணைவேந்தர்கள். அப்போ நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் என்னென்ன நடந்திருக்குது, இப்படி நடந்திருக்குது என்று சொல்லி நாங்கள் கதைச்சு கொண்டு போய்க்கல. எனக்கு ஒன்று விளங்கிச்சு என்னென்னா, நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ தென்னிலங்கை பல்கலைக்கழகங்களில் இந்தளவுக்கு இல்லை. நாங்கள் சில பாயிண்ட்ஸை கதை கேட்க அப்படியும் நடக்குமான்னு தான் நாங்கள் கேட்குற ஒரு நிலைமை தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அதை தான் சொல்லுவேன். ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் என்னென்று சொல்கிறது, இருக்கிற எல்லா கோணங்கள்லையும் பார்த்து தான் இந்த சர்க்குலரை போட்டது. ஆனால் நான் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் யார் என்னத்தை சொன்னாலும் உலகத்தில் எந்தளவு சட்டத்திட்டங்கள் இருந்தேன்னு, எந்தளவு சர்க்குலர்ஸை நாங்கள் கொண்டு வந்தேன்னு, அதை நல்லா எடுக்கிறவன் நல்லாக எடுப்பான். அதை என்னென்று நாங்கள் அதுக்களால் சுழிச்சு கொண்டு போய் செய்யலாமென்று யோசிக்கிறவன் சுழிக்கத்தான் செய்வினோம். அப்போ இது நாங்கள் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்து நாங்கள் எங்களுடைய இப்போ பேரவையில் இருக்கிறவை இந்த எண்ணம் பல்கலைக்கழகம் நன்றாக வர வேணுமென்று இருக்க வேணும். அப்படியான ஒரு நல்ல நிலைப்பாட்டில் இருந்தால் அவர்கள் அதை நான் சொன்னேனே, என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி, என்னுடைய மனைவி என்ற எண்ணங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய வேணும், எல்லா உறவுகளையும் எல்லா இன்ப துன்பங்கள் அன்பு பாசங்களையும் விட்டுட்டு பல்கலைக்கழகம் நல்லாக வர வேணுமென்ற ஒரு சுய சிந்தனையோடு அவர்கள் இந்த தங்களுக்கு கிடைத்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் அவர்கள் செய்ய போட ப்ரெசன்டேஷனை வச்சுக்கொண்டு புள்ளிகளை இட்டால் இருக்கிறவர்களில் ஒரு நல்லவர் ஒரு வெல்லவர் எங்களுக்கு பல்கலைக்கழக துணைவேந்தராக வரலாம்.
உங்களுக்கு இருக்கின்ற அவ்வளோ சந்தேகங்களும் எல்லோருக்கும் இருக்குது. நாங்களும் இதே சந்தேகங்களை கேட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளே பேசி அவற்றிலிருந்து எண்ணத்தை கூட நல்லதாக இருக்கிறது, பெஸ்ட் அவுட் ஆஃப் எங்களால் செய்யக்கூடியதை இதில் செய்திருக்கிறோம். இப்போ நீங்கள் இவ்வளவு கேள்வியும் என்னட்ட கேட்குறீர்கள், இதுக்கு நீங்கள் என்றால் என்ன சொல்யூஷன் எடுப்பீர்கள்னு எனக்கு சொல்லுங்க. இப்போ உங்களோட இந்த கேள்விகளுக்கு நீங்கள் இந்த குழுவில் இருந்திருந்தால் என்ன சொல்யூஷன் எடுத்திருப்பீர்கள்? இப்போ தம்பி கல்வியை பற்றி சொன்னார். கடந்த காப்போதா சாதாரண தர பெறுபேறின் அடிப்படையில் தமிழ் மொழியில் வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தின் சித்தி வீதத்தை விட குறைவாக இருக்கிறது. இதுக்கு பிறகுமா நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு லாயக்கானவர்களாக இருக்க போகிறோம். வடக்கில் தமிழ் தேசிய வீதம் இருக்கு இல்லையா, ஓஎல் தேசிய வீதத்தின் சித்தி வீதம் வடக்கு தூக்கி கொடுத்துருக்கோம். அதுதான் தேசிய வீதத்தை விட அதிகமாக போயிருக்கோம். ஆனால் இங்கு வடக்கு தேசிய வீதத்தினை விட தமிழ் மொழியில் சித்தி வீதம் குறைவாக இருக்கிறது. அப்படியானால் வேறு எங்கேயோ ஒரு மாகாணம் உங்களுக்கு தமிழில் தேசிய வீதத்தை அதிகமாக ஆக்கி இருக்கிறார்கள். அந்த துணையோடு நீங்கள் மீன்ஸ் நாங்கள் தமிழை காப்பாற்றி இருக்கிறோம். இந்த என்னுடைய கருத்துக்கு அம்மா பதிலளிக்க முடியும் என்றால், அவருக்கு சிக்கல் இல்லை என்றால் பதிலளிக்கலாம், இல்லை என்றால் எங்களுடைய பதிலளிக்கலாம். இது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தான் இலங்கை முழுவதற்குமான ஒரு சுற்று நிருபம். உங்களுக்கு வடிவாக தெரியும், வடபகுதியில் அல்லது வடக்கு கிழக்கு, குறிப்பாக வடபகுதியில் ஏதாவது ஒரு செயல் திட்டம் கொண்டு வருகிற பொழுது மிக கடினமான விடயம். நீங்கள் கொழும்பிலிருந்து பார்க்குற பொழுது அது நன்றாக தெரியும். 9 மாகாணங்களுக்கும் ஆளுநர் இருக்கிறார், ஆனால் வடமாகாணத்தினுடைய ஆளுநர் தெரிவு என்பது மிக கடினமானது. அல்லது 8 மாகாணத்தினுடைய ஆளுநரை பற்றிய செய்திகளை விட வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநரை பற்றி தான் செய்திகள் வரும். அதுபோலத்தான் வடக்கு இறுதியாகத்தான் நியமிப்பார்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சட்டத்துறை விரிவுரையாளர் சம்பந்தமான ஒரு சர்ச்சை உருவானது. அது கூட யாழ்ப்பாணத்தில் தான் உருவாகினது. ஏன் நான் ஆரம்பத்திலிருந்தே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தனக்குரிய பிடியை வைத்திருக்கிறது என்று வலியுறுத்தி வந்திருக்கிறேன் என்றால், எங்களுக்கு அதாவது வடக்கு அல்லது தமிழர்கள் அல்லது வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சார்பாக ஒரு செயற்பாடு வருகிற பொழுது அங்கு ஒரு மாற்றான் நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பினாலும் விடலாம். இதுதான் உண்மை. சட்டத்திலும் சரி அல்லது ஏனைய செயற்பாடுகளும் சரி எங்காவது இருக்கலாம் என்று சொன்னால் அது தமிழர்களில், அதை குறிப்பாக வடக்கு பகுதியிலே இருக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே தான் நான் சொல்லுகிறேன், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு துணைவேந்தர் தெரிவிலே தன்னுடைய கரங்களை பலப்படுத்தி இருக்கிறது இந்த சுற்றுநிருபத்தின் ஊடாக. அப்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தன்னுடைய கையிலே வைத்திருப்பதன் காரணமாக எதிர்காலத்திலே நாங்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரலாம் என்பது என்னுடைய சந்தேகம். அதைத்தான் நான் ஏற்கனவே வலியுறுத்தி வந்திருக்கேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் சொன்னது போல, நீங்கள் சொன்னீர்கள், அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நல்ல சிந்தனையோடு தெரிவு செய்தால், நல்ல சிந்தனையோடு இந்த பல்கலைக்கழகத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு ஒரு துணைவேந்தர் வந்தால் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதே சிந்தனையோடு உலகம் முழுவதும் அல்லது இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லோரும் நல்ல சிந்தனையோடு இருப்பார்களாக இருந்தால் நீதிமன்றம் தேவையில்லை. எல்லோரும் நல்லவர்களாக அப்படி சிந்திக்க மாட்டார்கள் என்கின்ற நிலையிலே தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் உருவாகி வருகிறது. ஆகவே அந்த சிந்தனைக்குரிய கூடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தெரிவு அமையுமா? எதிர்காலத்தில் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே துணைவேந்தர் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது எங்களது கரங்கள் வெறும் கரங்களாகவும் எங்களுடைய பார்வையாளராகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சுற்றுநிருபத்தின் மூலமாக வர வாய்ப்பு இருக்கிறது. இது ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் இதனை எல்லாவற்றுக்கும் நாங்கள் எதிர்மறையாக கருத்துக்கள் விடுகிறோம் என்பது அல்ல. கடந்த காலத்தினுடைய எங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையிலே இது எங்களுக்கு பாதகமாக அமைந்து விடுமோ என்கிற ஏக்கம்தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த கேள்வி கேட்டுனா இப்போ இதில் இந்த வீக்னஸ் இருந்தால் நீங்கள் அதை என்னென்று ரெக்டிஃபை பண்ணுவீங்க? நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுவோமாக இருந்தால் உங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்யலாம்ன்றதும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். நிச்சயமாக. அப்போ என்னென்று செய்யலாம்ன்றதா நீங்கள் இப்போ சுற்றுருவத்தில் என்ன ஆல்ட்ரேஷன் செய்தால் நல்லமன்றதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தெரிவிலே 5 உறுப்பினர்களிலே 3 மானியங்கள் ஆணைக்குழு வைத்திருக்கிறது அல்லவா, அதை சமனாக கொடுத்திருக்கலாம். ஏதாவது ஒன்று கூடுதலாகத்தான் ஒன்று கூடுதலாக தான் அது பல்கலைக்கழகம் சார்ந்ததாக எங்களுடைய பிரதேசம் சார்ந்ததாக இருந்திருக்கலாம் ஒன்று.
இரண்டாவது, நீங்கள் திருப்பி பேரவைக்கு கொண்டு போகிறீர்கள். கொண்டு போகின்ற பொழுது இந்த 5 பேரை தெரிவு செய்ததை மாற்றுகின்ற அதிகாரம் பேரவையிடம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய ஆக்ட் அதுக்கு இடம் கொடுக்காத, ஆகவே பேரவைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். அதிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை, ஒரு கட்டுப்பாட்டை விதிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கலாம் என்பது என்னுடைய இரண்டாவது வேண்டுகோள். மூன்றாவதாக நீங்கள் சொல்லுகிறீர்களே, மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு இது நேரடியாக அனுப்பப்படுகிறது. அங்கு போய் அவர்கள் தரப்படுத்துவதற்கான வாய்ப்பு அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தரப்படுத்தலாம் என்று சொல்கிறீர்கள். விரும்பினால் இல்ல அவ தரப்படுத்த மாட்டோம். அவ தங்களோட ஒப்சர்வேஷன்ஸை கொடுக்கலாம். ஒப்சர்வேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஸ்டாண்டர்டைசேஷன். சரி, அது எங்கே பரிந்துரை செய்யப்படுது எங்கே என்று சொன்னால், அவர்களுடைய அவதானிப்புகள் எங்கே பரிந்துரை செய்யப்படுது என்றால், ஏஐ விட ஈஐ நாங்கள் கூடுதலாக அவருடைய கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இவர் தகுதியுடையவர் என்பதுதான் உங்களுடைய அவதானிப்பு. என்ன விஷயத்தையும் சந்தேக கண்ணோட பார்த்தால் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கலாம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு முடிவுக்கு பெற வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் கலைக்கப்பட்டுத்தான் இந்த சர்க்குலர் உருவாக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என்றால் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கலாம். ஒரே ஒரு இடத்துலையும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரையில. ஒரே ஒரு கேள்வி, நான் கேட்ட சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இப்படி ஆலாம் ஓடுகிட்ட மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றுமே செய்ய இயலாது. இப்போ நாங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தில் சிச்சுவேஷனை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ண வேணும். அதை விட்டுட்டு நாங்கள் இப்படி வரப்போகுது, இப்படி 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 போகும், இது இப்படி வரலாம் இப்படி வரலாம்னு கொண்டு போனால் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு முடிவுக்கும் வரையிலாது. எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ண வேணும். எங்களுடைய சந்தேகங்களை விடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் இதை நேர்மையாக நல்லதாக எல்லோரும் செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை விடுத்துத்தான் இது உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு விடயத்திலையும் சாதக பாதகம் இருக்கு. அதிலே சாதகத்தை கூடுதலாகவும் பாதகத்தை குறைவாகவும் பார்க்க வேண்டியதான் நிலைமை. இல்லை, நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்றால் இப்போ இந்தளவு டவுட்டோ இவ்வளவு சந்தேகங்களோ மற்ற சமுதாயங்களில் ஏற்பட்ட மாதிரியே நான் தெரியல, எங்களுக்கு தான் வருது என்ற நாங்களும் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு பழகிட்டோம். இல்லை, அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ ஏற்கனவே இருந்த போதும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு நிச்சயமாக போய்த்தான் வரும். இங்கே என்ன பிரச்சனைன்ற அடிப்படை, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு பல்கலைக்கழகம் சார்ந்த எந்த விஷயமும் அனுப்பாமல் ஜனாதிபதிக்கு போகாது. இதுதான். ஆகவே அவர்கள் அதில் ஒரு கிரேடிங்கும் செய்ய போகிறதில்லை. அவர்கள் அதை இந்த குழுவுக்கு போட்டு, அடுத்தது நான் பார்த்த அளவில் மேடத்தை நீங்கள் முதல் தரம் இல்லை, ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொரு முறையும் இதுக்கு முதல் குமார வடிவேல் சார் இருந்தார், யாழ் பல்கலைக்கழக பிரதிநிதி இருப்பார். இப்போ யாழ் பல்கலைக்கழகம் இல்லை, ஒரு தமிழ் பிரதிநிதி இருப்பார். அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் எமது யுத்த பிரச்சனைக்கு வெளிநாட்டு மத்தியஸ்தத்தை நாடுகிறோமே. கிட்டத்தட்ட இப்போ இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நீங்கள் உள்ளே இருக்கிற மிகச்சிறந்த ஒரு அறிவாளியையும் ஆளுமை மிக்கிறவரையும் துணைவேந்தராக தெரிவு செய்துட்டீர்கள்னு வைங்க, ஜனாதிபதி கொடுத்துட்டார். நீங்கள் நினைக்கிறீங்களா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை ஒழுங்காக இயங்குவதற்கு உள்ளே இருப்பவர்களே விடுவார்கள் என்று? இதை நீங்கள் எப்படி மாற்றப் போகின்றோம்? அதுக்காகத்தான் நாங்கள் குறைந்தது ஒரு 6 வருடங்களோ 3 வருடங்களோ இந்த ஒரு இன்னொரு துணைவேந்தர் வெளியிலே இருந்து வரும்பொழுது குறைந்தது ஒரு இவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்து அடுத்தது முக்கியமாக மாணவர்கள், கிட்டத்தட்ட முதலாம் ஆண்டுக்கு வருகின்ற மாணவன் இந்த துணைவேந்தரின் காலத்திலேயே திருந்தி ஃபைனல் இயருக்கு வரைக்க வேற ஒரு அனுபவத்தோட வருவான். அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் ஒழுங்காக ஓடும் என்று நம்புகிறோம். சுருக்கமாக இங்கே பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த பார்வையாளர்கள் பக்கத்தில் இருந்து வருகின்ற கருத்துக்களை பார்க்கும்போது நான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பதிவாளர் இருக்கின்ற ரீதியிலே சொல்கின்றேன். உண்மையிலே இந்த தெளிவின்மை, அதாவது பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பை பற்றிய தெளிவின்மை தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக. அறிவு வெளியிலே இல்லை, விழிப்புணர்வு இல்லை. உதாரணமாக நீங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இதிலேயே ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்டீர்கள். அடுத்தது ஏன் என்று அங்கரம் கேட்டார். அதே போல மதுசூதன் கேட்டார், ஏன் அந்த பேரவை உறுப்பினர்களுக்கு ஓட்டிங்கி போகணும் என்று. உண்மையிலேயே எங்களுடைய பல்கலைக்கழக சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, யூனிவர்சிட்டி சிஸ்டத்தினுடைய அபெக்ஸ் பாடி, மீ உயர்
நிறுவனம் வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. அப்போ அந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு ஒரு பிடி இருக்கின்றது. இல்லை என்றால் ஒரு நூல் அருந்த பட்டம் போல ஆகிவிடும். பல்கலைக்கழகம் அது சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டோனமி என்று சொல்லுகின்ற பல்கலைக்கழகங்களுடைய சுயாதீனம் 100% கொடுக்கப்பட முடியாது. ஏனென்றால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ அந்த கட்டுப்பாடு துணைவேந்தர் தெரிவிலே கட்டாயம் எதிரொலிக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய பிரதிநிதிகள் இங்கே வருகின்றார்கள். அடுத்தது, இந்த பல்கலைக்கழகங்கள் என்பது மக்களுக்காக இருக்கின்றது. மக்களுடைய இறமை தான் இங்கே முக்கியம். அப்போ அந்த மக்களுக்காக இருக்கின்ற அந்த அமைப்பிலே மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். மக்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அது சரியாக இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய கருத்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அந்த மக்கள் பிரதிநிதிகளிடத்திலே கட்டாயம் ஓட்டிங்கி போகணும். ஏன் நாங்கள் அரசியல்வாதிகளை தெரிவு செய்யும் போது கூட அந்த மக்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே கட்டாயம் மக்கள் பேரவையில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளான அந்த வெளிவாரி அங்கத்தவர்களும் உள்வாரி அங்கத்தவர்களும் வாக்களிக்க வேண்டும். ஆனால் அந்த வெளிவாரி அங்கத்தவர்களை தெரிவு செய்வதிலே நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, சரியான நிலைமை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கேள்வி என்னென்றால், இந்த முதல் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது மேடம். என்னென்னா, முதல் இருந்த முறையில் 2 முறைகள் தான் மேக்சிமம் இருக்கலாம் என்பது. இந்த துணைவேந்தராக போட்டியிடக்கூடியது 2 முறை தான் மேக்ஸிமம். அதுல இருக்கு என்னன்னா 2 consecutive terms. இப்போ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் 2 முறை இருக்கலாம். இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு வேணுமெண்டா திருப்பி வரலாம். இதுல இந்த புதுமுறைகளில் ஏதாவது அப்படியான உள்ளடக்கங்கள் அது ஆக்டானே, அது மாற்ற இல்லை. இப்போ நான் என்னுடைய சந்தேகம், என்னுடைய விருப்பமான கேள்வி, நான் பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக இருப்பபடியால் உங்களை பற்றி பெருமையாக உங்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி பேசியவர்களும் தெரியும், நேர்மறையாக பேசியவர்களும் இருக்கிறார்கள். அது எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த முறை கூடாக இதை பல்கலைக்கழகத்தை கொஞ்சம் முன்னோக்கலாம் என்ற படியால் நீங்கள் மறுபடி வருவதற்காக எத்தனை யோசிக்கிறீர்களா? உள்ளார்ந்தமாக ஏதாவது வந்தால் நல்லமாக இருக்குமே என்பது நான் மக்களுக்காக கேட்கிறேன். ஏன்னா நான் உங்களுடைய பீரியட்லேயே நான் படித்தபடியால் உங்களுடைய ஆளுமைகள் எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு வயசும் இருக்குது, வேணுமென்றால் அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. இல்லை, அப்படி இல்லை. என்னை பொறுத்தவரையில் அந்த 6 வருட காலங்களும் என்னால் உண்மையாக நான் படுக்கிறது 2 மணிக்கு என்னால் செய்யக்கூடிய வேலை அவ்வளவும் செய்தேன் நான். அதன் பின்னால் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்தவைகளும் உங்களுக்கு தெரியும். நான் அதை நன்மை தீமை சொல்ல வேற இல்லை. எனக்கு பிறகு வந்தவர்களை பற்றியோ இல்லை நான் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை, விமர்சிக்க விரும்பவில்லை. இன்னொரு கால் நான் இன்னொரு 3 வருஷம் இருந்தால் போல் நான் வந்து இதை தூக்கி நான் வானத்தில் வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த பல்கலைக்கழகத்துக்கு எங்களால் செய்யக்கூடியது, நான் இப்போ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இருக்க என்னால் என்ன உதவி வேணுமோ அங்கே இருக்க வேறு விதமான தொடர்புகள் ஏற்பட்டிருக்குது. அப்போ அதை செய்யலாம். அப்போ இங்கே இருக்கிறவர்கள் வந்து இதை கொண்டு போகணும். என்ன திருப்பி ஒரே ஆளை கொண்டே விட்டதால் இதில் லாபம் பெற போகிறது இல்லை. இங்கே இருக்கிறவர்கள் இவ்வளோ நாளும் மற்றவர்களை பற்றி விமர்சித்தவர்கள் இப்போ இதை என்ன இப்போ ப்ரொஃபஸர் பாலசுந்தரம் பிள்ளை என்ன பிளவிட்டவர், என்ன சரியாக செய்தவர், ப்ரொஃபஸர் மோகனதாஸ் என்ன சரியாக செய்தவர், என்ன பிளவிட்டவர், ப்ரொஃபஸர் ஷண்முகலிங்கன் என்ன பிளவிட்டவர், சரியாக செய்தவர், ப்ரொஃபஸர் அரசரட்னம் இருந்து என்ன செய்தவர், ப்ரொஃபஸர் விக்னேஸ்வரன் இருந்து என்ன செய்வார், இப்போ ப்ரொஃபஸர் கந்தசாமி இருந்து என்ன செய்கிறாருன்னு எல்லாரும் விமர்சிப்பினோம். அப்போ நன்மையும் சொல்லுவினோம், தீமையும் சொல்லுவினோம். அப்படி சொல்கின்றவர்கள் இன்றைக்கி இந்த பதவிக்கு தாங்கள் வந்து இவர்கள் விட்ட சரிபிழைகளை என்ன மாதிரி கொண்டு செல்ல போகின்றார்கள். எங்களுடைய யங் ஜெனரேஷன் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை என்னடா இப்போ சில பேர் சொல்லினா இந்த ஜெனரேஷன் கேப் உண்டு. இப்போ நாங்கள் வந்து வயசு போனவே ஆகிட்டோம். அப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி இதை முன்னுக்கு கொண்டு போக போகிறீங்க, என்ன மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தை மேலே மேலே கொண்டு போகலாம். எங்களோட ஸ்டைல் வந்து இப்போ ஓல்டு ஸ்டைலாக இருக்கலாம். அப்போ நியூ ஸ்டைலில் என்ன மாதிரி நாங்கள் இதை செய்ய போகிறோம்ன்றது அவர்கள் வந்து செய்து காட்டுட்டுக்கும் இல்லை, அவர்களுக்கும் பழிவிட வேணும். நாங்கள் இதில் உண்மையாக என்னண்டா, இனி வார துணைவேந்தர் இந்த பல்கலைக்கழகத்தை தூக்கி நிமித்துறதெல்லாம் முக்கியம் இல்லை. 2 விரிவுரையாளர்கள் மேற்படிப்புக்கும் எடுக்கப்பட்டு சம்பளம் கொடுத்து சும்மா இருக்கிறார்கள். இன்னும் உடற்கல்வித்துறை துறங்கப்படவே இல்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 3 முறை என்று நினைக்கிறேன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு போய் எந்த டிபார்ட்மெண்ட்டில் தொடங்குறதும் ஃபேக்கல்ட்டியில் தொடங்குறதுன்றதே பிரச்சனையாக இருக்குது. வெளிப்படைத்தன்மைன்றது இந்த பல்கலைக்கழகத்தில் இல்லை. இரும்பு கேட்டுக்கு நடுவில் ஒரு துருத்திய அரசாகவே அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மினிட்ஸ் நீங்கள் கவுன்சில் மினிட்ஸோ எதுவுமோ வெளியிலே இருந்து ஒரு ஆள் போய் பார்க்க இயலாது. உள்ளுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒருத்தர். வெளியில இருந்து ஒருத்தர் அந்த பல்கலைக்கழகத்தோட போய் ஏதாவது கேள்வி கேட்டுட்டா அவ்வளோ பேரும் ஒன்றுபட்டு இவனை குழி தோண்டி புதைத்து விட்டு பிறகு விட்ட இடத்துல இருந்து சண்டை போடுவார்.
எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. திருத்திய இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்கின்ற பல்கலைக்கழகம், ஒரு நிமிஷம், இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்கிறார். அங்கே அவவும் நானும் அங்கே தான் படித்த நாங்கள், அதனுடைய எங்களுக்கு தெரியும். திருத்திய விடைத்தாளை ஒரு மாணவன் எடுத்து பார்க்க முடியும். இங்கே விடைத்தாள் திருத்தப்படுகிறதா என்பதிலேயே பெரும் சந்தேகங்களுடன் உலாவ வேண்டியிருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதல் வருகின்ற துணைவேந்தர் வெளியிலிருந்து வந்தால்தான் இவர்களுடைய லாபங்களுக்கு கை வைக்கிறதுனா வெளியிலிருந்து தான். இன்னும் ஒரு விடயம் இறுதியாக என்னென்றால் ஒரு நகைச்சுவையான விடயம், இந்த இடத்துல வந்து ரிசர்ச்சுக்கெல்லாம் மார்க்ஸ் போட போறீங்க. அந்த ரிசர்ச் உலகத்தில் இந்த ரிசர்ச்சை பற்றி ரிசர்ச் இதிலேயே சொல்லுது 80% ரிசர்ச் மக்களுக்கோ சமுதாயத்துக்கோ பயனில்லாதன்று. ஆகவே இந்த இனி வரப்போகிறவர்கள் துணைவேந்தருக்கு ஆசைப்படுகிற போகிறவர்கள் இப்போது தங்களை ஆயத்தப்படுத்துவார். அந்த ரிசர்ச் எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு நன்மை பயப்பனவாக இருக்கிறதால் அதை புள்ளிக்காக செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் ஒன்று நகைச்சுவையாக ஒருவர் சொல்லியிருந்தார், நான் பல்கலைக்கழகத்துக்குள் ரிசர்ச் செய்ய போகிறேன், ஒரு பல்கலைக்கழகத்துக்குள் ரிசர்ச் செய்ய போகிறேன் அகடமிக் ஸ்டாஃபில். அங்கே செய்து முடித்தால் ரிசல்ட்ஸ் எப்படி வருமெண்டா எல்லோருமே ஒரு சம்பந்தத்தில் வந்தவர் ஒரு நேர்கோட்டில் இரத்த உறவினர்களாக இருப்பார்கள் என்று எனக்கு சொன்னார். ஆகவே இதை என்னதுக்காக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால், இந்த ஆசிரியர்களை விரிவுரையாளர்களை தெரிவு செய்கின்ற பொழுது துணைவேந்தர்கள் தங்களுடைய நேர்மைத்தன்மைகளை நிரூபிக்கிறார்களா, அல்லது இந்த 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 பல்கலைக்கழகம் முன்னோக்கி போக வேண்டும் என்றால் மற்ற பல்கலைக்கழகங்கள் போல அந்த விரிவுரையாளர்களை தெரிவு செய்கின்ற பொழுது திறமையானவர்களை உள்வாங்குகிறார்களா என்பதை இனி வருகிற துணைவேந்தர்கள் அதை நிச்சயமாக பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியினுடைய இறுதி நேரத்தை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். இறுதியாக மேடத்திடம் ஒரு கேள்வியோடு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். திரு பிரணவன் அவர்களும் மதுசூதன் அவர்களும் குறிப்பிட்ட ஒரு விடயம் அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார்கள். முதலிலே நல்ல துணைவேந்தரை தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலில் நல்ல பேரவை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதோடு இணைந்த இன்னும் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இறுதியாக எப்படி நாங்கள் இந்த முறைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தாலும் ஜனாதிபதியினுடைய தெரிவுதான் 3இல் இருக்க போகிறது. அதிலே அரசியல் செல்வாக்கு செலுத்துமா செலுத்தாதா என்பது இன்னொரு பக்கத்தில் அதை பேசிவிடலாம். நீங்கள் துணைவேந்தராக தெரிவு செய்யப்படும் போதும் பழைய முறையில் தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். இந்த முறையை இப்போது நீங்கள் தெரிவு செய்வதற்காக புதிய முறையை நடைமுறைப்படுத்தும் குழுவிலே இருந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு அந்த முறையில் உள்ள தவறுகளை திருத்தி இந்த முறை நல்ல ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதில் நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதை செயற்படுத்துவீர்கள். அதற்காக நீங்கள் அந்த முறையை தவறு என்று நான் அந்த கோணத்திலே இந்த கேள்வியை கேட்கவில்லை. ஆகவே நீங்கள் பார்க்கின்ற அந்த பார்வையிலே பழைய முறையில் இருந்து இந்த புதிய முறையானது எந்த அளவிற்கு நன்மை பயக்கப் போகிறது, அதோடு அவர் சொன்ன அந்த பேரவைக்கான தீர்வை வேறு ஏதாவது வழியிலே நாங்கள் கையாள முடியுமா? இல்லை, இப்போ நான் உண்மையாக நீங்கள் சொன்னது போது நான் அதை உண்மையில் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அதை யூஜிசியில் கலைக்கிறதுக்காண்டு என்னென்ன அந்த பாயிண்ட்ஸ் டு அப்பாயிண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் என்று போட்டு வச்சிருக்கிறேன். அதை நான் நோட் பண்ணினா நான் யூஜிசியில் அதை நான் சொல்கிறேன். அடுத்தது என்னை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் நாங்கள் ஃபீல் பண்ணது அந்த தகுதியானவர்களை விட சில தகுதி இல்லாதவர்களுக்கு கூடுதலான புள்ளிகள் விழுந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நானோ மற்றது சில இடங்களில் என்னென்று சொல்கிறது டம்மி என்று சொல்கிறவ சில பல்கலைக்கழகங்களில் ஆக்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு பிறகு என்ன நடந்தால் அவர்கள் ப்ரெசன்டேஷனுக்கே போகாமல் இருந்த காலங்கள், அவை அங்கே அப்சண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படாமல் அவைக்கு ஓட் பண்ணப்பட்ட சில விஷயங்களும் இருக்குது. சில இடங்களில் சரியாக நடந்திருக்கு, சில இடங்களில் அவை போய் ப்ரெசென்ட் பண்ணி அப்படி ஒன்றும் செய்யலை. அப்போ அந்த வகையில் எல்லாம் பார்க்க எனக்கு என்னென்று சொல்கிறது, இதை 100% லீக் ப்ரூஃப்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இருந்ததை விட பெட்டர்ன்றது தான் நான் பெஸ்ட்ன்னு சொல்லல, இருந்ததை விட பெட்டர். இப்போ நாங்கள் இனி ப்ராக்டிக்கலாக இதை செய்து கொண்டு போகிக்க தான் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஒவ்வொரு வித்தியாசமான பல்கலைக்கழகங்களில் இந்த மாதிரி இது வேறுபட்டு காணப்படுது, எப்படி இதுக்குள்ளையும் நுணுக்கங்களை அந்த வீக்னஸை பிடிச்சி ஆக்கள் என்ன மாதிரி அதை கேபிட்டலைஸ் பண்ணினோம் என்றதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதோடு நாங்கள் இன்றைய எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய எது சரியது பிள்ளை நிகழ்ச்சி கல்வி புலம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஆராய்ந்திருக்கிறது. மக்களுக்கும் இதன் மூலம் பல விடயங்கள் சென்றடைந்திருக்கிறது என நம்புகிறேன். உண்மையிலே புதிய முறையிலான துணைவேந்தர் தெரிவானது ஆளுமை மிக்க தகுதியான ஒருவரை தெரிவு செய்ய வழிவகுக்குமா இல்லையா என்கின்ற தலைப்பிலே நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். பழைய முறையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில விதிமுறைகள், சில புதிதாக கொண்டுவரப்பட்ட முறைகள் என்பது கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பும் எங்களுடைய கோரிக்கையும்
மிக முக்கியமாக அதிலும் ஒரு அரசியல் பின்புலமோ இல்லாவிட்டால் ஒருவரின் சார்பாகவோ இன்னொருவர் அவரைக்காக கூட புள்ளிகளை வழங்குவது இன்னொருவர் குறைவு புள்ளிகளை வழங்குவது இந்த பழிவாங்கல் செயற்பாடுகள் அதுகள் இல்லாமல் ஒரு ஆளுமையான தகுந்த எங்களுடைய கல்விக்கான ஒரு அடையாளத்தையும் இப்போது எங்களிடம் எல்லோரும் சொல்கின்ற ஒரு விடயம் எங்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் இல்லாவிட்டால் நாங்கள் நம்பி இருக்கிறது கல்வி என்பதை மாத்திரம்தான். எங்களுக்கான ஒரு அடையாளமாக தமிழர்களுடைய அடையாளமாக இருப்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து எங்களுடைய சமூகத்திற்கான பல்வேறுபட்ட பரப்பிலும் வெளிர வேண்டும், அது சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறதாகவே இனி வருகின்ற இந்த புதிய முறையிலான துணைவேந்தர் தெரிவானது எந்த அளவிற்கு சாதகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போகிறது என்பதை நாங்களும் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்போம். அங்கு இருக்கின்ற சரிபிழைகளை சுட்டிக்காட்டுவதற்கு பொறுப்பான தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு ஊடகம் என்ற ரீதியிலும் நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு இதில் இருக்கின்ற சரி பிழைகளை நாங்கள் எதிர்வருகின்ற நடைமுறைகளுக்கு பிறகுதான் அதை வைத்து மேடம் குறிப்பிட்டது போல அதிலே என்ன நடக்கிறது என்பதை அவதானித்துக் கொள்ள முடியும். ஆகவே இதோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். எங்களினுடைய அழைப்பினை ஏற்று வருகின்ற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று மூத்த ஊடகவியலாளர் ஜனகேஸ்வரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சமூக ஆர்வலர் திரு ஐங்கரன் அவர்களுக்கும் அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பதிவாளராக இருக்கின்ற பிரணவன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியராகவும் இருக்கின்ற மதுசூதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதற்கு முதலிலே இங்கிருந்து கருத்துக்களை முன்வைத்த அருள்குமரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பல்கலைக்கழகத்தினுடைய ஜனநாயக ஊழியர் சங்கம் சார்பிலே கலந்து கொண்ட ஸ்ரீரங்கநாயகி ராகுலன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் எதிர்வரும் சனிக்கிழமை சந்திக்கின்றேன். வணக்கம் நேர்களே.